நண்பர்களே, இன்றைய கதைக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆனால் கதையை தொடங்குவதற்கு முன் நீங்கள் எங்கள் வீடியோக்களை எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்ட் செய்து சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என் மகனும் மருமகளும் இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகு இன்று என்னிடம் வந்திருக்கிறார்கள். அதுவும் அவர்கள் மீது ஒரு பெரிய சிக்கல் வந்ததால்தான். இல்லையென்றால் இந்த ஒரு வருடத்தில் அவர்கள் என்னிடம் ஒருமுறை கூட நலம் விசாரித்ததில்லை. இன்று உதவி கேட்டு வந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்ததும் எனக்கு கோபம் வந்தது. ஆனால் என் பெயர் விஜய். நான் என் மகன் மற்றும் மருமகளுடன் வசித்து வந்தேன். என் மனைவி இந்த உலகத்தை விட்டுச் சென்று 2 ஆண்டுகள் முழுமையாகிவிட்டன. ஆனால் இன்றும் அவள் எங்கேயும் செல்லவில்லை என்பது போலவே எனக்கு தோன்றுகிறது. இப்போது கதவு திறக்கும் அவள் புன்னகையுடன் என் முன்னால் வருவாள் என்பது போலவே இருக்கிறது. அவள் சென்ற பிறகு என் வாழ்க்கை முழுமையாக மாறிவிட்டது. முன்பு இந்த வீட்டில் எப்போதும் சிரிப்பொலி கேட்டுக்கொண்டே இருக்கும். வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அவளது குரல் எதிரொலிக்கும். காலையில் குடிக்கும் தேநீர் முதல் இரவு உணவு வரை நாங்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக்கொண்டிருப்போம். ஆனால் அவள் சென்ற பிறகு வீடு அப்படியேதான் இருக்கிறது. ஆனால் வீட்டின் மகிழ்ச்சி எங்கோ தொலைந்து போய்விட்டது. இப்போது என் ஒரே ஆதரவு என் மகன் ராஜ் மற்றும் மருமகள் பிரியா மட்டும்தான். என் மகன் எனக்கு ஒரே குழந்தை. அவனை நான் மிகுந்த அன்போடு வளர்த்தேன். அவனது ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய தேவைகளையும் கவனித்துக் கொண்டேன். அவனுக்கு நல்ல கல்வி கற்பித்தேன். அவன் ஒரு நல்ல மனிதனாக வளர வேண்டும் என்று எப்போதும் முயன்றேன். அவனுக்கு திருமணம் நடந்து பிரியா இந்த வீட்டிற்கு வந்தபோது என் பாதியில் நின்ற ஆசை நிறைவேறியது போல் உணர்ந்தேன். ஏனென்றால் எனக்கு ஒரு மகள் இருந்ததில்லை. அதனால்தான் நான் பிரியாவை ஒருபோதும் மருமகளாக கருதவில்லை. அவளை எப்போதும் என் சொந்த மகள் போலவே நேசித்தேன். அவளுக்காக என்ன செய்ய முடியுமோ அதை செய்தேன். அவளுக்கு ஏதேனும் பிடித்துவிட்டால் யோசிக்காமல் அவளுக்காக வாங்கிக் கொடுப்பேன். அவள் எப்போதாவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் இரவு முழுவதும் அவளது தலைமாட்டில் அமர்ந்திருப்பேன். எனக்கு மகள் இல்லை என்றால் என்ன? மருமகள் வடிவில் மகள் கிடைத்துவிட்டாள் என்று நினைத்தேன். பிரியாவும் ஆரம்பத்தில் என்னை நன்றாக கவனித்துக் கொண்டாள். சரியான நேரத்தில் மருந்து தருவாள். சமைத்து வைத்துவிட்டு, தந்தையே, உங்களுக்கு வேறு ஏதாவது வேண்டுமா என்று கேட்பாள். அவளது பேச்சைக் கேட்டு எனக்கு மகள் இருக்கும் உணர்வு ஏற்பட்டு நான் மனதிற்குள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். ஒரு நாள் அவர்கள் இருவரும் வெளியே ஹாலில் அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் சிரிப்பொலி என் அறை வரை கேட்டுக்கொண்டிருந்தது. நான் என் அறையில் தனியாக அமர்ந்திருந்தேன். அப்போது என் பார்வை சுவரிலிருந்த என் மனைவியின் புகைப்படத்தின் மீது விழுந்தது. நான் வெகுநேரம் அந்த புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அவளது முகத்திலிருந்த அந்த புன்னகை அவள் உயிரோடு இருந்தபோது எப்படி இருந்ததோ அதேபோலவே இன்றும் இருந்தது. புகைப்படத்தை பார்த்ததும் என் பழைய நினைவுகள் ஒவ்வொன்றாக என் கண்முன் வந்து நின்றன. நாங்கள் இருவரும் மாலையில் மொட்டை மாடியில் அமர்ந்து தேநீர் குடித்த நாட்களை நான் நினைவு கூர்ந்தேன். என் விருப்பமான உணவை சமைத்து வைத்துவிட்டு அவள் எனக்காக காத்திருந்த நாட்களை நினைத்து கொண்டேன். நான் அலுவலகத்திலிருந்து களைப்பாக வீடு திரும்பும்போது அவள் புன்னகையோடு என்னை வரவேற்கும். ராஜ் சிறியவனாக இருந்தபோது நாங்கள் இருவரும் சேர்ந்து அவனை பள்ளிக்கு அழைத்துச் சென்ற நாட்களும் என் நினைவுக்கு வந்தன. அது ஒரு சிறிய உலகம், ஆனால் மிகுந்த அமைதி நிறைந்தது. ஆனால் எங்கள் மகிழ்ச்சி விதியின் கணக்கில் இல்லை போலிருக்கிறது. ஒரு நாள் அவள் என்னை என்றென்றைக்குமாக தனியாக விட்டுவிட்டுச் சென்றுவிட்டாள். அவளது புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்த போதே என் கண்களிலிருந்து கண்ணீர் தானாக வழிந்தது. மெதுவாக அந்த புகைப்படத்தைத் தொட்டு மனதிற்குள் சொன்னேன், பாரேன், இன்றும் உன்னை மிகவும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நீ இல்லாமல் இந்த வீடு எவ்வளவு வெறுமையாகிவிட்டது. நீ இன்று என்னுடன் இருந்திருக்கக் கூடாதா? அப்போது அறைக்கதவு மெல்லத் திறக்க என் மகன் ராஜ் உள்ளே வந்தான். நான் கண்ணீரை துடைப்பதை பார்த்துவிட்டான். ஆனால் அவன் எதுவும் சொல்லவில்லை. என்னருகே வந்து அமர்ந்து, தந்தையே, உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றான். அவனது குரலைக் கேட்டதும் நான் கண்ணீரை மறைத்துவிட்டு அவனை பார்க்கத் தொடங்கினேன். அவன் சற்று இடைவெளி விட்டுச் சொன்னான், தந்தையே, எனது வேலை வேறு பகுதியில் இருக்கிறது என்பது உங்களுக்குத் தெரியும். தினமும் இவ்வளவு தூரம் பயணம் செய்வது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. அதனால் நிறுவனம் எனக்கு அங்கேயே ஒரு பிளாட் கொடுத்திருக்கிறது. பிளாட் பெரிதாக இல்லை, ஆனால் வசதியாக இருக்கும். நானும் பிரியாவும் அங்கேயே குடிபெயரலாம் என்று நினைக்கிறோம். அவன் சொன்னதைக் கேட்டு நான் சில நொடிகள் அமைதியாக இருந்தேன். என் இதயத்தை யாரோ பலமாக அழுத்துவது போல் இருந்தது. ஆனால் என் முகத்தில் புன்னகையை தக்கவைத்துக் கொண்டேன். ஏனென்றால் அவன் மகிழ்ச்சிக்கு நான் தடையாக இருப்பதாக அவன் உணரக்கூடாது என்று நினைத்தேன். பிறகு அவன் தொடர்ந்தான், தந்தையே, உங்களையும் எங்களுடன் அழைத்துச் செல்ல வேண்டும் என்றுதான் நினைத்தோம். ஆனால் பிளாட் மிகவும் சிறியது. அதில் 2 அறைகள் மட்டுமே உள்ளன. நாம் மூவரும் ஒன்றாக இருந்தால் உங்களுக்கும் சிரமமாக இருக்கும், எங்களுக்கும் சிரமம்.
அதனால் நீங்கள் இப்போது இந்த வீட்டிலேயே வசதியாக இருங்கள். இந்த வீடு உங்கள் சொந்த வீடுதானே, அதுவும் மிகவும் பெரியது. நாங்கள் ஒவ்வொரு வாரமும் உங்களை பார்க்க இங்கு வந்து கொண்டிருப்போம். உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டோம். அவன் சொன்னதைக் கேட்டு நான் கட்டாயப்படுத்தி புன்னகைத்தபடி சொன்னேன். மகனே, உனக்கு அங்கேயே வசதி என்றால் நீ தாராளமாகச் செல்ல வேண்டும். என் காரணத்தால் உன் வேலையில் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. நான் இங்கே நலமாக இருப்பேன். நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இருங்கள். அதுவே எனக்குப் போதும். ஆனால் இதை பேசும்போது என் இதயம் உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் ஒரு காலத்தில் 4 பேரின் சிரிப்பொலி கேட்ட இந்த வீட்டில் இனி நான் மட்டும் தனியாக இருக்கப் போகிறேன் என்பதை நான் நன்றாக அறிந்திருந்தேன். ராஜ் என் தோளில் கை வைத்து, தந்தையே, கவலைப்படாதீர்கள். நான் தினமும் ஃபோன் செய்கிறேன். விடுமுறை கிடைத்ததும் உங்களை பார்க்க வருகிறேன் என்றான். அவனுக்கு என் வலி தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் தலையசைத்துச் சரி என்றேன். மறுநாளிலிருந்தே இருவரும் தங்கள் சாமான்களை பேக் செய்யத் தொடங்கினார்கள். வீடு முழுவதும் பெட்டிகள் சிதறிக் கிடந்தன. துணிகள் தனியாக பேக் செய்யப்பட்டன, பாத்திரங்கள் தனியாக அடுக்கப்பட்டன. மரச்சாமான்களில் சிலவற்றையும் எடுத்துச் செல்ல தயாராகிக் கொண்டிருந்தனர். நான் ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்து இதை பார்த்து கொண்டிருந்தேன். பலமுறை அவர்களிடம், போகாதீர்கள், என்னை விட்டுவிட்டு தனியாகச் செல்லாதீர்கள் என்று சொல்லத் தோன்றியது. ஆனால் என் காரணமாக அவர்கள் கனவுகளில் எந்த தடையும் வந்துவிடக்கூடாது என்பதால் நான் என்னை தடுத்துக் கொண்டேன். பிரியாவும் சாமான்களை அடுக்கும்போது என்னிடம் வந்து, தந்தையே, உங்கள் உடல்நிலையை கவனித்துக் கொள்ளுங்கள், சரியான நேரத்தில் மருந்து சாப்பிடுங்கள் என்று சொல்வாள். நான் வெறும் புன்னகையை மட்டுமே பதிலாக தந்தேன். ஆனால் என் இதயத்திலிருந்த வெறுமை ஒவ்வொரு நொடியும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இறுதியாக அந்த நாளும் வந்தது. அவர்களின் அனைத்துச் சாமான்களும் காரில் ஏற்றப்பட்டன. ராஜ் வந்து என் கால்களை தொட்டு வணங்கினான். பிரியாவும் என் ஆசியை பெற்றாள். அவர்கள் இருவர் தலையிலும் கையை வைத்து அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தினேன். பிறகு அவர்கள் இருவரும் காரில் ஏறினார்கள். அவர்கள் செல்லும் வரை கதவிலேயே நின்று பார்த்து கொண்டிருந்தேன். அவர்களின் கார் என் கண்களுக்கு தெரியாத தூரம் வரை செல்லும் வரை நான் அங்கேயே நின்றிருந்தேன். அதன் பிறகு மெல்ல மெல்ல வீட்டிற்குள் வந்தேன். வீடு முழுவதும் ஒரு விசித்திரமான மௌனம் சூழ்ந்திருந்தது. சற்று நேரத்திற்கு முன்பு வரை சாமான்களை அடுக்கும் சத்தங்கள் இருந்த இடத்தில் இப்போது வெறும் நிசப்தம் மட்டுமே இருந்தது. நான் என் அறைக்குச் சென்று கட்டிலில் அமர்ந்தேன். அப்போதுதான் இந்த இவ்வளவு பெரிய வீட்டில் நான் நிஜமாகவே முற்றிலும் தனியாக விடப்பட்டுவிட்டேன் என்பதை முதன்முதலாக உணர்ந்தேன். மறுபுறம் சில நாட்களிலேயே ராஜும் பிரியாவும் தங்கள் புதிய பிளாட்டில் நன்றாக குடியேறி தங்கள் புதிய வாழ்க்கையில் பிஸியாகிவிட்டார்கள். நானோ அதே பழைய வீட்டில் அவர்களின் நினைவுகளின் துணையுடன் நாட்களை கடக்கத் தொடங்கினேன். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு திருப்பம் வரப்போகிறது, அது என் உலகத்தையே மாற்றிப்போடப் போகிறது என்பது எனக்கு துளியும் தெரிந்திருக்கவில்லை. பிறகு சில நாட்களுக்குப் பிறகு ராஜும் பிரியாவும் புதிய பிளாட்டில் முழுமையாக குடியேறினர். நான் அந்த பெரிய வீட்டில் முற்றிலும் தனியாக விடப்பட்டேன். அவர்கள் இருவரும் வீட்டில் இருந்தவரை நான் ஒருபோதும் தனிமையை உணர்ந்ததே இல்லை. ஆனால் இப்போது காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை ஒவ்வொரு நொடியும் இந்த வீட்டில் என்னைத் தவிர வேறு யாரும் இல்லை என்ற உணர்வுதான் மேலோங்கியிருந்தது. முன்பு காலையில் எழுந்ததும் மருமகளின் குரல் கேட்கும். மகன் அலுவலகத்திற்குச் செல்லத் தயாராவான். வீட்டில் தேநீரின் மணம் பரவும். ஏதோ ஒரு விஷயத்தைப் பற்றி சிரிப்பொலியும் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் இப்போது காலையில் எழுந்தால் வீடு முழுவதும் நிசப்தம் சூழ்ந்திருக்கும். சில நேரங்களில் இந்த வீட்டின் சுவர்கள் கூட என்னிடம் பேச விரும்புவது போல தோன்றும். நான் கிராமத்தில் வசித்து வந்தேன். கிராமத்தில் எனக்கு நல்ல மரியாதையும் இருந்தது. இறைவனின் அருளால் என்னிடம் எதற்கும் குறைவில்லை. என்னிடம் போதுமான நிலம் இருந்தது, சில வயல்கள் இருந்தன. மேலும் கிராமத்துச் சந்தையில் எனக்கு 2 கடைகள் இருந்தன. அவை வாடகைக்கு விடப்பட்டிருந்தன. ஒவ்வொரு மாதமும் அதற்கான வாடகை சரியான நேரத்தில் வந்துவிடும். அதை வைத்தே என் செலவுகள் வசதியாக நடந்துவிடும். பணத்தைப் பற்றி நான் ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை. ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். ஒரு மனிதனிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் அவனுடன் அன்பானவர்கள் இல்லை என்றால் அந்த செல்வத்தால் எந்த பயனும் இல்லை. என் வீடு பெரியதாக இருந்தது. அறைகளும் நிறைய இருந்தன. ஆனால் அந்த அறைகளில் இப்போது அமைதி மட்டுமே இருந்தது. பலமுறை நான் எந்த வேலையும் இல்லாமல் வீடு முழுவதும் சுற்றி வருவேன். எப்போதாவது என் மனைவியின் அறையை பார்ப்பேன் அல்லது என் மகனின் அறையை திறந்து அமர்ந்து கொள்வேன். அங்கே இருந்த பொருட்களை பார்க்கும்போது பழைய நினைவுகள் மீண்டும் மலரும். பிறகு அமைதியாக திரும்ப என் அறைக்கு வந்துவிடுவேன். மெல்ல மெல்ல எந்த வேலையிலும் எனக்கு ஆர்வம் இல்லாமல் போனது. முன்பு நான் என் வயல்களுக்கு செல்வேன், கடைகளின் நிலையைப் பற்றியும் விசாரிப்பேன். ஆனால் இப்போது அதையெல்லாம் செய்யக்கூட மனமில்லை. காலையில் எழுந்து ஏதோ ஒரு விதத்தில் தேநீர் தயாரிப்பேன். கொஞ்சம் சாப்பிட்டுவிட்டு வீட்டின் ஏதோ ஒரு மூலையில் அமர்ந்து யோசிப்பேன்.
சில சமயம் என் மனைவியின் நினைவு வரும், சில சமயம் என் மகனின் சிறுவயது நினைவுகள் வரும். பலமுறை கண்கள் தானாகவே கண்ணீர் விடும், ஆனால் அவற்றை துடைக்கக்கூட யாரும் இல்லை. சில நேரங்களில் மனம் மிகவும் பதற்றமடைந்தால் நான் வீட்டின் வெளியே வந்து நாற்காலியை போட்டு அமர்ந்து கொண்டு சாலையில் வரும்போகும் மக்களை பார்த்து கொண்டிருப்பேன். கிராமத்து மக்கள் எனக்கு வணக்கம் சொல்வார்கள், நலம் விசாரிப்பார்கள், பிறகு தங்கள் வேலையை பார்க்கச் சென்று விடுவார்கள். மாலையானதும் அதே அமைதி என்னுடன் வீட்டிற்குள் திரும்பிவிடும். ஒரு நாள் நான் எப்போதும் போல வீட்டின் வெளியே நாற்காலியில் அமர்ந்திருந்தேன். வெயில் குறைவாக இருந்தது. யாரிடமும் பேசாமல் அமைதியாக சாலையை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது எங்கள் பகுதியைச் சேர்ந்த ராகுல் என்னிடம் வருவதைக் கண்டேன். ராகுல் என் நெருங்கிய நண்பரின் மகன். சிறுவயதிலிருந்தே அவனை பார்த்து வருவதால் அவன் எனக்கு என் மகன் போலவே தெரிவான். ராகுல் மிகவும் நல்ல பையன். பெரியவர்களை மதிப்பான், அனைவரிடமும் அன்பாக பேசுவான். அவனது நற்பண்புகளுக்காக ஊர் முழுவதும் அவனை பாராட்டுவார்கள். அவன் என்னிடம் வந்தவுடன் சிரித்துக்கொண்டே, மாமா வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டான். நானும் புன்னகைக்க முயற்சி செய்து, நல்லாயிரு மகனே, நான் நன்றாக இருக்கிறேன் என்றேன். அவன் எனக்கு அருகிலிருந்த நாற்காலியில் அமர்ந்து சில நொடிகள் என்னை உற்று பார்த்தான். பிறகு, மாமா, நீங்கள் இன்று வழக்கத்தை விட மிகவும் சோகமாக தெரிகிறீர்கள். எல்லாம் சரியாகத்தானே இருக்கிறது என்று கேட்டான். நான் முதலில் பேச்சை மாற்ற முயற்சி செய்து, இல்லை மகனே, அப்படி ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது என்றேன். ஆனால் அவன் மீண்டும் அன்போடு, மாமா, நான் உங்களை என் சிறுவயதிலிருந்தே பார்த்து வருகிறேன். நீங்கள் இன்று இருப்பது போல எப்போதும் இருந்ததில்லை. மனதில் ஏதேனும் பாரம் இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள். என்னால் முடிந்த சிறிய உதவியைச் செய்வேன் என்றான். அவன் சொன்னதைக் கேட்டு என் இதயம் நெகிழ்ந்தது. மெதுவாக, மகனே, என்ன சொல்வேன்? இப்போது இந்த வீட்டில் நான் தனியாக இருக்கிறேன், அதனால் மனம் எதிலும் ஒட்டவில்லை என்றேன். நாள் எப்படி போகிறது என்பது எனக்கே தெரிவதில்லை. சில நேரங்களில் யாரிடமாவது 2 வார்த்தை பேசக்கூட ஆள் இல்லையே என்று தோன்றும். ராகுல் நான் சொன்னதை மிகவும் கவனமாக கேட்டான். பிறகு புன்னகைத்து, அரே மாமா, இவ்வளவு சிறிய விஷயத்திற்காக ஏன் இவ்வளவு வருந்துகிறீர்கள் என்று கேட்டான். தனியாக உட்கார்ந்திருந்தால் மனிதனுக்கு துக்கம் இன்னும் அதிகமாகும். நீங்கள் இப்படிச் செய்யுங்கள், நாளை முதல் என்னுடன் வாருங்கள். நான் தினமும் காலையில் சீக்கிரம் எழுந்து நடைப்பயிற்சிக்குச் செல்வேன். அதன் பிறகு யோகா வகுப்புக்கும் செல்கிறேன். நீங்கள் என்னுடன் வந்தால் உங்கள் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும், மனமும் மகிழ்ச்சியாக இருக்கும். நாம் இருவரும் வழியெங்கும் பேசிக்கொண்டே செல்லலாம், உங்கள் நேரமும் நன்றாக கழிந்துவிடும். அவன் சொன்னதைக் கேட்டு எனக்கு சற்று நன்றாக இருந்தது. ஆனால் நான், மகனே, இந்த வயதில் என்னால் இதையெல்லாம் செய்ய முடியுமா என்று கேட்டேன். அதற்கு அவன் சிரித்துவிட்டு, மாமா, வயது என்பது வெறும் நம்பர் மட்டும்தான். ஒரு மனிதனால் நடமாட முடியும் வரை தன்னை வீட்டிற்குள் அடைத்துக்கொள்ளக் கூடாது. நீங்கள் ஒருமுறை என்னுடன் வாருங்கள், பிறகு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று சொன்னான். அவன் மீண்டும் சொன்னான், மாமா, ஒருவேளை உங்களுக்கு உணவு பற்றிய சிரமம் இருந்தால் அதைப் பற்றிச் சிறிதும் கவலைப்படாதீர்கள். நான் இங்கேயே அருகில்தான் இருக்கிறேன். எனக்கு 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் நன்றாக சமைப்பார்கள். நான் தினமும் உங்களுக்காக வீட்டிலிருந்து உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் எதைப் பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. என்னை உங்கள் மகனாகவே கருதுங்கள். அவன் சொன்ன இந்த வார்த்தைகளைக் கேட்டு என் கண்கள் கலங்கின. இன்றைய காலத்தில் சொந்தங்களே நேரம் ஒதுக்காத நிலையில் அண்டை வீட்டுப் பையன் ஒருவன் எனக்காக இவ்வளவு அக்கறை கொள்கிறானே என்று தோன்றியது. நான் அன்புடன் அவன் தலையை வருடி, நல்லா இரு மகனே, இறைவன் உன்னை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும். இன்று என் மனதிலிருந்த மிகப்பெரிய பாரத்தை நீ குறைத்துவிட்டாய் என்றேன். ராகுல் சிரித்துவிட்டு, சரி, அப்படியென்றால் முடிவு செய்யப்பட்டது. நாளை காலை நான் உங்களை அழைத்துச் செல்ல வருகிறேன். நீங்கள் தயாராக இருங்கள். இனி நீங்கள் தனியாக உட்கார்ந்து வருத்தப்படத் தேவையில்லை. நான் தினமும் உங்களுடன் இருப்பேன் என்றான். அவ்வளவு சொல்லிவிட்டு அவன் என்னருகே வெகுநேரம் அமர்ந்திருந்தான். நாங்கள் இருவரும் பழைய விஷயங்களை பேசினோம், கிராமத்து மக்களைப் பற்றி பேசினோம், நீண்ட நேரம் சிரித்துக் கொண்டிருந்தோம். பல நாட்களுக்குப் பிறகு என் முகத்தில் உண்மையான புன்னகை பூத்தது. பிறகு மாலையாகத் தொடங்கியதும் ராகுல் எழுந்து, சரி மாமா, நான் கிளம்புகிறேன், நாளை காலை சீக்கிரம் சந்திப்போம் என்றான். அவ்வளவு சொல்லிவிட்டு அவன் தன் வீட்டிற்குச் செல்ல நான் அவன் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தேன். பல நாட்களுக்குப் பிறகு அந்த நாளில்தான் என் வாழ்க்கையில் மீண்டும் சிறிது ஒளி பிறக்கப் போகிறது என்று எனக்கு தோன்றியது. ஆனால் பிற்காலத்தில் இந்த ராகுலே என் வாழ்க்கையில் நான் கற்பனை கூட செய்து பார்க்காத ஒரு கதாபாத்திரமாக மாறப்போகிறான் என்பது எனக்கு துளியும் தெரிந்திருக்கவில்லை. பிறகு மெல்ல மெல்ல என் வாழ்க்கை மீண்டும் பழையபடி நடக்கத் தொடங்கியது.
நான் தினமும் காலையில் ராகுலுடன் நடைப்பயிற்சிக்குச் செல்லத் தொடங்கினேன். நாங்கள் இருவரும் வழியெங்கும் பேசிக்கொண்டே செல்வோம். சில சமயங்களில் பழைய நாட்களைப் பற்றிய பேச்சுகள், சில சமயங்களில் ஊர் மக்களைப் பற்றிய பேச்சுகள். அவன் என்னை சிரிக்க வைக்க முயற்சிப்பான், சில சமயம் என் உடல் நலனை விசாரிப்பான். அவனுடன் சிறிது நேரம் செலவிட்டதால் என் மனம் முன்பைவிட மிகவும் லேசாக இருந்தது. ஆனால் வீட்டிற்கு திரும்பியதும் அதே மௌனம் எனக்காக காத்திருக்கும். நான் என் மனைவியின் புகைப்படத்தின் முன்னால் அமர்ந்து மனதிற்குள் அவளிடம் பேசத் தொடங்குவேன். ஒரு நாள் மதியம் நான் என் அறையில் அமர்ந்திருந்தபோது என் போன் ஒலித்தது. போனை எடுத்துப் பார்த்தேன். அது என் மகன் ராஜின் அழைப்பு. அவன் போனை பார்த்ததும் என் முகத்தில் தானாகவே புன்னகை மலர்ந்தது. ஏனென்றால் பல நாட்களுக்குப் பிறகு அவன் எனக்கு போன் செய்திருந்தான். நான் அவசரமாக போனை எடுத்து, சொல்லு மகனே, எப்படி இருக்கிறாய் என்றேன். அவனும் மிகுந்த அன்போடு, தந்தையே, வணக்கம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றான். நான் மிகவும் நலமாக இருக்கிறேன் மகனே, நீயும் பிரியாவும் எப்படி இருக்கிறீர்கள் என்றேன். பிறகு நான் சிரித்துக்கொண்டே, இன்று திடீரென்று எப்படி என் நினைவு வந்தது என்று கேட்டேன். அதற்கு அவன் சிரித்துவிட்டு, தந்தையே, இன்று உங்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தியைச் சொல்லத்தான் போன் செய்தேன் என்றான். இதைக் கேட்டதும் நான் சற்று உற்சாகமடைந்து, என்ன நற்செய்தி மகனே என்று கேட்டேன். அவன் மகிழ்ச்சியுடன், தந்தையே, நீங்கள் தாத்தா ஆகிவிட்டீர்கள், உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கிறான் என்றான். அவன் சொன்னதைக் கேட்டதும் என் கண்கள் மகிழ்ச்சியில் நிறைந்தன. இறைவன் எனக்கு மீண்டும் வாழ்வதற்கு ஒரு காரணத்தை கொடுத்தது போல் இருந்தது. நான் அவனிடம், உண்மையா மகனே, நான் தாத்தா ஆகிவிட்டேனா என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அவன் சிரித்துக்கொண்டே, ஆம் தந்தையே, நிச்சயம், இப்போது நீங்கள் கண்டிப்பாக வரவேண்டும். நீங்கள் உங்கள் பேரனை உங்கள் மடியில் ஏந்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவனை அன்புடன் கொஞ்சுங்கள், சில நாட்கள் எங்களுடன் இருங்கள் என்றான். அவன் சொன்னதைக் கேட்டு என் இதயம் மகிழ்ச்சியில் நிறைந்தது. இத்தனை நாட்களுக்குப் பிறகாவது என் மகனுக்கு என் நினைவு வந்ததே என்று நினைத்தேன். அவன் மீண்டும், தந்தையே, உங்கள் சாமான்களை பேக் செய்து கொள்ளுங்கள், நாளை நான் உங்களை அழைத்துச் வர வருகிறேன் என்றான். நான் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல், சரி மகனே, நான் தயாராக இருப்பேன் என்றேன். அந்த இரவு மகிழ்ச்சியின் காரணமாக என்னால் சரியாக தூங்கவே முடியவில்லை. என் பேரனை மடியில் வைத்துக்கொண்டு கொஞ்சப் போவதைப் பற்றியும், அவனுடன் விளையாடுவதைப் பற்றியும், அவனது சின்ன சின்ன குறும்புகளை பார்ப்பதைப் பற்றியும் திரும்பத் திரும்ப நினைத்து கொண்டிருந்தேன். அடுத்த நாள் காலையிலிருந்தே தயாராக அமர்ந்திருந்தேன். சிறிது நேரத்தில் ராஜ் தன் காரை எடுத்துக்கொண்டு வந்தான். அவன் என் கால்களை தொட்டு வணங்கினான், என் சாமான்களை காரில் வைத்தான். பிறகு நான் அவனுடன் அவனது பிளாட்டிற்குச் சென்றேன். நான் அங்கு சென்றதும் பிரியா கதவை திறந்தாள். அவளது கைகளில் என் குட்டிப்பேரன் இருந்தான். நான் அவனை முதன்முதலாக பார்த்தபோது என் கண்களிலிருந்து மகிழ்ச்சிக் கண்ணீர் வழிந்தது. அவனை என் மடியில் எடுத்துக்கொண்டேன். அவனது சின்னஞ்சிறு கைகள் என் முகத்தை தீண்டின. அவனை பார்த்துக்கொண்டே நான் புன்னகைத்துக் கொண்டிருந்தேன். அந்த நொடியில் என் துயரம் அனைத்தும் மறைந்துவிட்டது போல உணர்ந்தேன். அடுத்த சில நாட்கள் முழு மனதுடன் அங்கேயே இருக்கத் தொடங்கினேன். காலையில் எழுந்ததும் முதலில் என் பேரனை மடியில் எடுத்துக்கொள்வேன். அவனுடன் விளையாடுவேன். அவனை வெளியே அழைத்துச் செல்வேன். அவனது சின்னஞ்சிறு புன்னகையைக் கண்டு என் இதயம் மகிழ்ந்தது. ஆனால் மெல்ல மெல்ல ஒரு விஷயம் எனக்கு புரிய ஆரம்பித்தது. நான் அங்கு அன்பின் காரணமாக மட்டும் அழைக்கப்படவில்லை, மாறாக அவர்களுக்கு என் தேவை இருந்தது. ஏனென்றால் பிரியாவின் உடல்நிலை இன்னும் முழுமையாக குணமடையவில்லை. அவளால் வெளியே கடைத்தெருவிற்குச் செல்ல முடியவில்லை. வெளியிலிருந்து கனமான பொருட்களை தூக்க முடியவில்லை. குழந்தையை பார்த்துக்கொள்வது மற்றும் வீட்டு வேலைகள் என இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்வது அவளுக்கு கடினமாக இருந்தது. அதனால் நானே காலையில் கடைக்குச் சென்று காய்கறிகள் வாங்கி வருவேன். பால் வாங்குவேன், மருந்துகள் வாங்குவேன், சில சமயம் சமையல் கேஸ் நிரப்பச் செல்வேன் அல்லது மளிகைப் பொருட்கள் வாங்கி வருவேன். பிறகு வீட்டிற்கு வந்து என் பேரனை பார்த்துக்கொள்வேன். அப்போதுதான் பிரியாவால் நிம்மதியாக வீட்டு வேலைகளை செய்ய முடியும். இந்த வேலைகளால் எனக்கு எந்தச் சிரமமும் இல்லை, ஏனென்றால் என் மகனுக்காகவும் பேரனுக்காகவும் எதையும் மகிழ்ச்சியுடன் செய்ய தயாராக இருந்தேன். ஆனால் இந்த தேவை மட்டும் இல்லையென்றால் என்னை இங்கு அழைத்திருப்பார்களா என்ற கேள்வி என் மனதில் பலமுறை எழுந்தது. நேரம் இப்படியே கடந்து சென்றது. பார்த்து கொண்டிருக்கையிலேயே சுமார் 2 மாதங்கள் ஓடிவிட்டன. இப்போது என் பேரன் சற்று வளர்ந்திருந்தான். அவன் என்னை பார்த்தவுடனேயே புன்னகைக்கத் தொடங்குவான். நான் இல்லையென்றால் அவன் முகத்தில் சிரிப்பே வராது. எனக்கும் அவனிடம் மிகுந்த பற்று ஏற்பட்டுவிட்டது. ஒரு நிமிடம் கூட அவனை என் கண்களில் இருந்து தூரத்தில் பார்க்க முடியவில்லை. ஆனால் ஒருவேளை இப்போது என் தேவை முடிந்துவிட்டது போலிருக்கிறது. ஒரு மாலை நேரத்தில் நான் என் பேரனுடன் விளையாடிக் கொண்டிருந்தபோது ராஜ் என்னிடம் வந்து சற்று தயக்கத்துடன், தந்தையே, இப்போது குழந்தையும் சற்று வளர்ந்துவிட்டது,
பிரியாவும் முன்பை விட நலமாக இருக்கிறாள். அதனால் நாளை உங்களை உங்கள் வீட்டிலேயே விட்டுவிடலாம் என்று நினைக்கிறேன். எப்படியும் நீங்கள் இங்கு இருந்து நிறைய நாட்கள் ஆகிவிட்டன. உங்களுக்கும் உங்கள் வீட்டிற்குச் செல்ல வேண்டும் போல இருக்கும் அல்லவா என்றான். அவன் சொன்னதைக் கேட்டு என் இதயத்தில் யாரோ பலமாகத் தாக்கியது போல் இருந்தது. அவர்களின் வேலை முடிந்துவிட்டது. அதனால் இனி அவர்களுக்கு என் தேவை இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். என் முகத்தில் எந்தச் சோகத்தையும் காட்டிக்கொள்ளாமல் லேசான புன்னகையுடன், உனக்கு எது சரியாகத் தோன்றுகிறதோ அப்படியே செய் மகனே என்றேன். அவன், அப்படியென்றால் உங்கள் சாமான்களை பேக் செய்து கொள்ளுங்கள். நாளை மாலை நான் அலுவலகத்திலிருந்து வந்ததும் உங்களை அழைத்துச் சென்று விட்டுவிடுகிறேன் என்றான். அந்த நேரத்தில் என் உடல்நிலையும் சரியாக இல்லை. உடலில் பலவீனம் இருந்தது. ஆனால் அதைவிட என் இதயம் உடைந்திருந்தது. என் குட்டிப் பேரனை விட்டுவிட்டுச் செல்ல எனக்கு சிறிதும் விருப்பமில்லை. நான் அவனை மீண்டும் மீண்டும் மடியில் ஏந்திக் கொண்டேன். அவனது தலையை வருடிக்கொண்டு இனி எப்போது அவனை பார்ப்போம் என்று நினைத்தேன். ஆனால் நான் நிர்பந்தத்தில் இருந்தேன். அங்கேயே தங்கிவிடுவேன் என்று பிடிவாதம் பிடிக்க முடியாது. அடுத்த நாள் என் சாமான்களை பேக் செய்தேன். என் பேரனை வெகுநேரம் என் நெஞ்சோடு அணைத்து வைத்திருந்தேன். அவனது அப்பாவித்தனமான புன்னகையை பார்த்ததும் என் கண்கள் கலங்கின. பிறகு ராஜ் என்னை காரில் அழைத்துச் சென்று என் பழைய வீட்டில் விட்டுவிட்டான். அவன் அவசரமாக என் சாமான்களை உள்ளே வைத்துவிட்டு, தந்தையே உங்கள் உடல்நிலையை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டுச் சென்றான். நான் மீண்டும் ஒருமுறை பார்க்க வருகிறேன் என்று கூறிவிட்டு அவன் சென்றுவிட்டான். அவன் கார் தூரத்தில் மறைவதை பார்க்கும் வரை கதவிலேயே நின்றிருந்தேன். பிறகு மெல்ல வீட்டிற்குள் வந்தேன். வீட்டிற்குள் நுழைந்ததும் அதே பழைய மௌனம் எனக்காக காத்திருந்தது. என் மனம் மிகவும் பாரமாக இருந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு எப்போதும் போல ராகுல் அங்கே வந்தான். என்னை பார்த்ததும் நான் மிகவும் சோகமாக இருப்பதை அவன் உடனே புரிந்து கொண்டான். புன்னகையுடன், மாமா, என்ன விஷயம்? இன்று நீங்கள் மிகவும் அமைதியாக இருக்கிறீர்கள். உங்கள் மகன் வீட்டிற்குத்தானே சென்றிருந்தீர்கள்? இவ்வளவு சீக்கிரம் எப்படி திரும்பி வந்தீர்கள் என்று கேட்டான். என் மனதில் இருந்த வலியை மறைத்து, இல்லை மகனே, என் வீட்டின் நினைவு வந்ததால் திரும்ப வந்துவிட்டேன் என்றேன். ஆனால் ராகுல் என் கண்களை பார்த்தே எல்லாவற்றையும் புரிந்து கொண்டான். அவன் என்னிடம் மேலதிகமாக எதுவும் கேட்கவில்லை. நீங்கள் இங்கேயே உட்காருங்கள், நான் உடனே வருகிறேன் என்று மட்டும் சொன்னான். அவன் உடனே தன் வீட்டிற்குச் சென்று சிறிது நேரத்திலேயே கையில் சுடச்சுட உணவோடு திரும்பி வந்தான். அவன் என் முன் தட்டை வைத்து, மாமா, முதலில் சாப்பிடுங்கள். நீங்கள் சரியாக சாப்பிட்டிருக்க மாட்டீர்கள் என்றான். நான், வேண்டாம் மகனே, எனக்கு பசியில்லை என்றேன். ஆனால் அவன் அன்புடன் என் கையை பிடித்து, நீங்கள் என்னை உங்கள் மகனாக கருதினால் எதையும் கேட்காமல் சாப்பிடுங்கள். நான் உங்கள் முன் அமர்ந்திருக்கிறேன் என்றான். அவன் தன் கைகளாலேயே எனக்கு பரிமாறினான். நான் உணவை முடிக்கும் வரை அவன் அங்கேயே அமர்ந்திருந்தான். பிறகு சிரித்துக்கொண்டே, மாமா, நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள். நான் இந்த ஏரியாவில் இருக்கும் வரை உங்களை ஒருபோதும் தனிமையாக உணரவிடமாட்டேன். நான் எப்போதும் உங்களுடன் இருப்பேன் என்றான். அவன் சொன்னதைக் கேட்டு என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஏனென்றால் இரத்த உறவுகளை விட இதயங்களால் உருவான உறவுகள் எத்தகைய வலிமையானவை என்பதை அன்றுதான் முதன்முதலாக உணர்ந்தேன். பிறகு மெல்ல மெல்ல வாழ்க்கை மீண்டும் பழையபடி நடக்கத் தொடங்கியது. நான் காலையில் சீக்கிரம் எழுந்து வீட்டு வேலைகளை செய்வேன். பிறகு ராகுலுடன் நடைப்பயிற்சிக்குச் செல்வேன். அதன் பிறகு வீட்டிற்கு திரும்பி தேநீர் குடித்துவிட்டு எப்படியோ நாளை கழித்து விடுவேன். ஆனால் இப்போது என் மனதிற்கு நான் ஒரு விஷயத்தை புரிய வைத்துவிட்டேன். எந்த மகனுக்காக என் வாழ்நாள் முழுவதும் உழைத்தேனோ, எந்த மகனின் மகிழ்ச்சிக்காக என் சொந்த மகிழ்ச்சிகளை தியாகம் செய்தேனோ, அதே மகன் இன்று தன் வயதான தந்தைக்கு நேரம் ஒதுக்கவில்லை என்றால், அவன் நினைவை மீண்டும் மீண்டும் நினைத்து நான் கஷ்டப்படக்கூடாது என்று தீர்மானித்தேன். அவனுக்கு பின்னால் ஓடமாட்டேன், அடிக்கடி ஃபோன் செய்ய மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன், எந்த எதிர்பார்ப்பும் வைக்க மாட்டேன் என்று மனதிற்குள் முடிவு செய்தேன். என் வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே வாழ முயற்சிப்பேன் என்று உறுதி பூண்டேன். ஆனால் மனித இதயம் எவ்வளவு விசித்திரமானது! எத்தனைதான் புரிய வைத்தாலும் அது தன் பிள்ளைகளுக்காக துடிப்பதை நிறுத்தவே மாட்டேன் என்கிறது. பலமுறை என்னையே நான் கட்டுப்படுத்திக் கொண்டாலும் என் மனம் அதை கேட்க மறுத்துவிடுகிறது. பகல் நேரத்தில் 2-3 முறை போனை எடுத்து பார்த்து கொண்டே இருப்பேன். ஒருவேளை ராஜிடமிருந்து அழைப்பு வந்திருக்கலாம் என்று. அவன் என் உடல் நலம் விசாரிக்க அழைத்திருக்கலாம். அப்பா எப்படி இருக்கிறீர்கள் என்று மட்டும் கேட்டிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் போன் திரை காலியாகவே இருக்கும். மிஸ்டு கால் இல்லை, செய்தி இல்லை, எதுவும் இல்லை. அப்போது என் இதயம் மிகவும் வலிக்கத் தொடங்கும். மெதுவாக போனை வைத்துவிட்டு அவன் வேலையில் பிஸியாக இருப்பான் என்று எனக்குள் சமாதானம் செய்து கொள்வேன். ஆனால் மனதிற்குள் ஒரு குரல் கேட்கும்,
ஒருவர் மீது உண்மையான அக்கறை இருந்தால் 2 நிமிடம் ஒதுக்கி ஒரு ஃபோன் செய்ய முடியாதா? பலமுறை இரவு தூங்கும்போது கண்கள் கலங்கும். மனைவியின் புகைப்படத்தை பார்த்து, பாரேன், நாம் இவ்வளவு அன்போடு வளர்த்த மகன் இன்று எவ்வளவு மாறிவிட்டான். அவனிடம் அவனது வயதான தந்தைக்கு கொடுக்க 2 நிமிடம் கூட இல்லையே என்று சொல்லிவிட்டு என் கண்ணீரை நானே துடைத்துக் கொள்வேன். ஏனென்றால் அழுவதால் என்ன மாறிவிடப் போகிறது? காலம் மெல்ல நகர்ந்தது. ஒரு நாள் காலை எப்போதும் போல ராகுலும் நானும் நடைப்பயிற்சிக்குச் சென்றோம். வானிலை மிகவும் நன்றாக இருந்தது. மெல்லிய குளிர்காற்று வீசிக்கொண்டிருந்தது. பாதையின் இருபுறமும் மரங்கள் இருந்தன, அதில் பறவைகள் கீச்சிட்டுக் கொண்டிருந்தன. நாங்கள் இருவரும் மெதுவாக பேசிக்கொண்டே சென்றோம். அப்போதுதான் கவனித்தேன், ராகுல் இன்று வழக்கத்தை விட மிகவும் அமைதியாக இருந்தான். அவன் முகத்தில் சிறிய கவலை தெரிந்தது. அவனிடம், என்ன விஷயம் மகனே? இன்று ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய்? எல்லாம் சரியாகத்தானே இருக்கிறது என்று கேட்டேன். முதலில் புன்னகைத்து அந்த பேச்சை தவிர்க்க முயன்றான். ஆனால் சிறிது நேரத்திற்குப் பிறகு, மாமா, வாழ்க்கையின் சில பொறுப்புகளைப் பற்றி நினைக்கும்போது சில சமயம் மனம் குழப்பமடைகிறது என்றான். வெளிப்படையாகச் சொல் மகனே, உனக்கு என்னால் முடிந்த உதவியை செய்கிறேன் என்றேன். பிறகு அவன் மெதுவாக தன் விஷயத்தை சொல்லத் தொடங்கினான். மாமா, நான் வேலையை விட்டுவிட்டு ஒரு சிறிய தொழிலைத் தொடங்கலாம் என்று நீண்ட நாட்களாக யோசித்துக் கொண்டிருக்கிறேன். சொந்தத் தொழில் என்றால் வருமானமும் நன்றாக இருக்கும், எதிர்காலமும் பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் மிகப்பெரிய சிக்கல் பணம்தான். என் தொழிலைத் தொடங்க தேவையான பணம் என்னிடம் இல்லை என்றான். பிறகு சற்று இடைவெளி விட்டு, உங்களுக்குத் தெரியும், எனக்கு 2 தங்கைகள் இருக்கிறார்கள். இருவரும் இன்னும் வீட்டில்தான் இருக்கிறார்கள். என் மிகப்பெரிய பொறுப்பு அவர்களின் திருமணம். முதலில் இருவருக்கும் நல்ல இடத்தில் திருமணம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அது முடிந்த பிறகுதான் என்னைப் பற்றி யோசிப்பேன் என்றான். உன் திருமணத்தைப் பற்றி என்ன நினைத்திருக்கிறாய் என்று கேட்டேன். அவன் மெல்லப் புன்னகைத்து, மாமா, எனக்கும் ஒரு வரன் வந்தது. பெண் மிகவும் நல்லவள், அவள் குடும்பமும் நன்றாக இருந்தது. ஆனால் நான் மறுத்துவிட்டேன். ஏனென்றால் என் தங்கைகளின் பொறுப்பு முடியும் வரை என் திருமணத்தைப் பற்றி யோசிக்கக்கூட முடியாது. என் காரணமாக என் தங்கைகளின் வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் ஏற்பட நான் விரும்பவில்லை என்று சொன்னான். அவன் சொன்னதைக் கேட்டு என் இதயம் நெகிழ்ந்தது. இன்றைய காலத்தில் பலரும் தங்கள் பொறுப்புகளிலிருந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கும்போது, இந்த இளைஞன் தன் சகோதரிகளுக்காக தன் கனவுகள் அனைத்தையும் ஒத்திவைத்துவிட்டு அமர்ந்திருக்கிறான். நான் அவன் தோள் மீது கையை வைத்து, மகனே, உன்னை நினைத்து எனக்கு பெருமையாக இருக்கிறது. நீ ஒரு மிகச்சிறந்த மனிதன். உனது உழைப்பை இறைவன் நிச்சயம் வீணாக்க மாட்டார் என்றேன். பிறகு, உன் தொழிலைத் தொடங்க எவ்வளவு பணம் தேவைப்படும் என்று கேட்டேன். எந்தவித பேராசையும் இல்லாமல் மிகவும் நேர்மையாக, மாமா, என்னிடம் சுமார் 1 லட்சம் ரூபாய் இருந்தால் நான் என் தொழிலை தடையின்றி தொடங்க முடியும். அதன் பிறகு நான் யாரிடமும் கையேந்த தேவையில்லை. கடினமாக உழைத்து அனைத்தையும் சரிசெய்து கொள்வேன் என்றான். அவன் சொன்னதைக் கேட்டு நான் சிறிது நேரம் யோசித்தேன். ஏனென்றால் என்னிடம் பணத்திற்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் எதையும் யோசிக்காமல் பேசிவிடக்கூடாது என்பதால், மகனே, நீ எதற்கும் கவலைப்படாதே. இறைவனின் மீது நம்பிக்கை வை. உழைப்பவர்களுக்கு அவர் எப்போதும் துணையாக இருப்பார். நிச்சயம் ஏதோ ஒரு நல்ல வழி பிறக்கும் என்று மட்டும் சொன்னேன். ராகுல் சிரித்துக்கொண்டே, மாமா, உங்கள் ஆசிர்வாதம் என்னுடன் இருந்தால் அதுவே எனக்கு போதும் என்றான். பிறகு நாங்கள் இருவரும் மெதுவாக கிராமத்திற்கு திரும்பி வந்தோம். வழியெங்கும் அவன் தன் சகோதரிகளைப் பற்றி பேசிக்கொண்டே வந்தான். அவனது நற்பண்புகளைக் கண்டு என் மனம் மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. கிராமத்துச் சந்தியில் வந்ததும், சரி மாமா, நான் கிளம்புகிறேன். மாலையில் மீண்டும் சந்திப்போம் என்று சிரித்துக்கொண்டே கூறினான். நானும் அவனை ஆசீர்வதித்தேன். அவன் தன் வீட்டிற்குச் சென்றான். நானும் மெல்ல வீட்டிற்கு வந்தேன். ஆனால் அவனிடம் பணம்தான் குறைவு, இல்லை என்றால் தன் உழைப்பால் அவன் பெரிய இடத்திற்கு வருவான் என்ற அவனது வார்த்தைகள் நாள் முழுவதும் என் காதுகளில் ஒலித்துக்கொண்டே இருந்தன. அன்று முதன்முதலாக என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. அதை யாரிடமும் சொல்லவில்லை. ஆனால் ராகுலைப் பற்றி ஆழமாக சிந்திக்கத் தொடங்கினேன். ராகுல் சென்ற பிறகு நீண்ட நேரம் என் அறையில் அமர்ந்து, நான் எதற்காக காத்திருக்கிறேன் என்று யோசித்தேன். இறைவனின் அருளால் என்னிடம் எதற்கும் குறைவில்லை. நல்ல வீடு, வயல்கள், மாதந்தோறும் வாடகை வரும் 2 கடைகள், வங்கியில் பல ஆண்டுகால சேமிப்பு என எல்லாம் இருந்தது. என் தேவைகளோ மிக குறைவு. நான் ஒரு தனி மனிதன். எனக்கு எவ்வளவு செலவாகப் போகிறது? 2 வேளை உணவு, சில மருந்துகள், இவைதானே தேவை. ஆனால் மறுபுறம் எந்த சுயநலமும் இல்லாமல் என் இக்கட்டான காலங்களில் எனக்கு துணையாக இருந்த ராகுல் இருந்தான். என் சொந்த மகன் என்னை விட்டுச் சென்றபோது என் நலம் விசாரித்தது ராகுல்தான்.
நான் சோகமாக இருக்கும்போது என்னை சிரிக்க வைக்க முயற்சித்தது அவன்தான். நான் சாப்பிடாத போது வீட்டிலிருந்து உணவு கொண்டு வந்து கொடுத்தது அவன்தான். நான் இந்த உலகத்தில் தனியாள் அல்ல என்பதை எனக்கு அவன் உணர வைத்தான். காட்டியிருந்தால் எனக்கு வேறு யாரையும் தேட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டேன். ஆனால் விதி எனக்கு ஒரு மகனை கொடுத்திருந்தது. மற்றொரு மகனை தானாகவே என் வாழ்க்கையில் அனுப்பி வைத்திருந்தது. வித்தியாசம் என்னவென்றால், ஒன்று என் இரத்த உறவு, மற்றொன்று என் இதய உறவு. ராகுலிடம் பணம் மட்டும்தான் குறைவு. இல்லையென்றால் அவன் தன் தொழிலைத் தொடங்கி தன் சகோதரிகளின் பொறுப்பைச் சரியாக நிறைவேற்றியிருப்பான் என்ற அவனது காலை பேச்சு மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தது. இவ்வளவு பணம் இருந்தும் அவனுக்கு உதவவில்லை என்றால் இந்த செல்வத்தால் என்ன பயன் என்று முடிவெடுத்தேன். பணம் என்பது மனிதனுக்கு உதவுவதற்குத்தானே. நான் பீரோவைத் திறந்து வங்கிப் புத்தகத்தையும் செக் புத்தகத்தையும் எடுத்தேன். வெகுநேரம் அவற்றை கையில் வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தேன். என் மனைவி நினைவுக்கு வந்தாள். அவளது புகைப்படத்தை பார்த்து புன்னகைத்து, நீ இருந்திருந்தால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உனக்குத் துணையாக இருந்த அந்த இளைஞனுக்கு உதவி செய் என்றுதான் சொல்லியிருப்பாய் என்றேன். அவளது புகைப்படமும் அதற்கு சம்மதிப்பது போல் எனக்குத் தோன்றியது. உடனே 1,00,000 ரூபாய்க்கான செக்கை எழுதி என் டைரிக்குள் வைத்துக்கொண்டேன். ராகுல் பணத்தை வாங்குவானா என்று நாள் முழுவதும் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் அவன் மிகவும் தன்மானமுள்ளவன் என்பதை அறிவேன். மாலையானது. சூரியன் மெல்ல மறையத் தொடங்கியது. ராகுல் எப்போதும் போல வந்தான். அவன் கையில் சில பழங்கள் இருந்தன. மாமா, சந்தைக்குப் போனேன், உங்களுக்காக பழங்கள் வாங்கி வந்தேன் என்று சிரித்துக்கொண்டே சொன்னான். அவனது சின்னஞ்சிறு அன்பைக் கண்டு என் இதயம் நெகிழ்ந்தது. அவனை அருகில் அமர வைத்து, மகனே, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றேன். சொல்லுங்கள் மாமா என்றான். மெதுவாக என் டைரியைத் திறந்து அந்தச் செக்கை அவன் கையில் கொடுத்தேன். ஆச்சரியத்துடன் அந்த செக்கை பார்த்துவிட்டு என்னை நோக்கினான். மாமா, இது என்ன என்று கேட்டான். இது 1,00,000 ரூபாய்க்கான செக். நாளை வங்கிக்குச் சென்று உன் கணக்கில் சேர்த்துக்கொள் அல்லது பணமாக எடுத்துக்கொள் என்றேன். அதைக் கேட்டதும் அவன் அதிர்ச்சியடைந்தான். உடனே செக்கை என்னிடமே திருப்பித் தந்துவிட்டு, வேண்டாம் மாமா, என்னால் இதை வாங்க முடியாது. இவ்வளவு பணத்தை எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் விளையாடுகிறீர்கள் என்று நினைக்கிறேன் என்றான். நான் புன்னகையுடன், இல்லை மகனே, நான் சொல்வது சத்தியம். இது என் பல ஆண்டுகால உழைப்பின் சேமிப்பு. மேலும் என் கடைகளின் வாடகை வருமானமும் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்றேன். இந்த பணம் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நான் தனியாக வாழும் மனிதன், என் செலவுதான் என்ன? ஆனால் உனக்கு இந்த பணம் அவசியம். உன் தொழில் தொடங்கும், உன் சகோதரிகளின் திருமணம் சிறப்பாக நடைபெறும். இதைவிட எனக்கு வேறு என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும் என்றேன். ராகுலின் கண்கள் கலங்கின. அவன், மாமா, நான் உங்களை மிகுந்த மரியாதை செய்கிறேன். ஆனால் உங்கள் வாழ்நாள் சேமிப்பை என்னால் வாங்க முடியாது. நாளை உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டான். நான் அவன் கையைப் பிடித்து, மகனே, என் தேவைக்கு அதிகமாகவே என்னிடமெல்லாம் இருக்கிறது. தேவைப்படும்போது இறைவன் ஏதாவது ஒரு வழியைக் காட்டுவார். ஆனால் இன்று என்னால் உனக்கு உதவ முடியும் என்ற நிலையில் நான் உதவி செய்யவில்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் என்னை நானே மன்னித்துக் கொள்ள மாட்டேன் என்றேன். அவன் மீண்டும் மறுத்து, இல்லை மாமா, நான் கடினமாக உழைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் காலமாகலாம். ஆனால் இவ்வளவு பணத்தை என்னால் வாங்க முடியாது என்றான். நான் அவன் கண்களை உற்று பார்த்து, மகனே, ஒரு விஷயம் சொல், நீ என்னை உன் தந்தையாக கருதுகிறாயா என்று கேட்டேன். ராகுல் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல், மாமா, என்ன இப்படி கேட்கிறீர்கள்? என் தந்தையை விடவும் மேலாகத்தான் உங்களை மதிக்கிறேன் என்றான். அப்போது நான், நிஜமாகவே என்னை உன் தந்தையாக கருதினால் இந்த பணத்தை வாங்க மறுக்காதே. ஒரு தந்தை தன் மகனுக்காகத்தானே உழைக்கிறான். இன்று நானும் அதைத்தான் செய்கிறேன். இதை தானமாகவோ அல்லது உதவியாகவோ நினைக்காதே. ஒரு தந்தை தன் மகன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை என்று நினைத்துக்கொள். உன் தொழில் வளர்ந்து நிலைமை சீரானதும் மெதுவாக திருப்பித்தா. ஒருவேளை திருப்பிக் கொடுக்க முடியாவிட்டாலும் எனக்கு வருத்தமில்லை. ஏனென்றால் உன்னால் ஒரு குடும்பம் வாழப்போகிறது, உன் சகோதரிகளின் திருமணம் நடக்கப் போகிறது, உன் வாழ்க்கை சிறப்பாக அமையப் போகிறது என்பதை நினைக்கும்போதே நான் மகிழ்ச்சியடைவேன் என்றேன். ராகுலால் இனி கண்ணீரை அடக்க முடியவில்லை. என் கால்களை பிடித்துக்கொண்டு அழுது கொண்டே, மாமா, இதுவரை என் சொந்த உறவுகள் கூட எனக்காக இவ்வளவு யோசித்ததில்லை. உங்கள் நன்றியை நான் என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் என்றான். நான் அவனை உடனே தூக்கி அணைத்துக்கொண்டு, மகனே, நான் உனக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. நீயும் இத்தனை நாட்களாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு துணையாக இருந்தாய். என் மகன் என்னை விட்டுச் சென்றபோது நீ என்னை ஒருபோதும் தனிமையாக உணரவிடவில்லை.
இன்று நான் உனக்கு உதவியாக இருக்கிறேன் என்றால் இதில் உதவி என்று எதுவும் இல்லை. உறவுகள் இரத்தத்தால் மட்டும் உருவாவதில்லை, இதயத்தாலும் உருவாகின்றன என்றேன். நீண்ட நேரம் நாங்கள் இருவரும் உணர்ச்சிவசப்பட்டு நின்றோம். பிறகு ராகுல் நடுங்கும் கைகளால் அந்தச் செக்கை வாங்கிக் கொண்டு, மாமா, நான் சத்தியம் செய்கிறேன், இந்த பணத்தின் ஒவ்வொரு பைசாவையும் என் உழைப்பால் சரியான இடத்தில் முதலீடு செய்கிறேன் என்றான். உங்கள் தலையை ஒருபோதும் குனிய விடமாட்டேன், என் தொழில் செழித்ததும் உங்கள் பணத்தை நிச்சயம் திருப்பித் தந்துவிடுவேன் என்றான். நான் புன்னகையுடன் அவன் தலையில் கை வைத்து, மகனே, உன்மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. இறைவனின் அருளால் உன் உழைப்பு நிச்சயம் பலன் தரும் என்றேன். ராகுல் மீண்டும் என் கால்களைத் தொட்டு வணங்கினான், நன்றி கூறினான். மகிழ்ச்சியும் உணர்ச்சியும் பொங்கிய கண்களுடன் தன் வீட்டிற்குச் சென்றான். நான் கதவிலேயே நின்று அவன் செல்வதை பார்த்து கொண்டிருந்தேன். அன்றைய தினம் நீண்ட நாட்களுக்குப் பிறகு என் இதயத்தில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. நான் என் செல்வத்தை மட்டும் கொடுக்கவில்லை, மாறாக எனக்கொரு நெருக்கமானவரின் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கையை முதலீடு செய்திருந்தேன். அந்த இரவு ராகுல் சென்ற பிறகு நீண்ட நேரம் என் அறையில் அமர்ந்திருந்தேன். என் பார்வை மீண்டும் என் மனைவியின் புகைப்படத்தின் மீது விழுந்தது. அவளிடம் மனதிற்குள் பேசத் தொடங்கினேன். என் மகன் ராகுலைப் போல இருந்திருக்கக் கூடாதா என்ற எண்ணம் மீண்டும் மீண்டும் என் மனதில் எழுந்தது. ராஜும் எனக்கு இதே போன்ற அன்பையும் மரியாதையையும் கொடுத்திருந்தால் இந்த வயதில் தனிமையின் வலியை நான் ஒருபோதும் உணர்ந்திருக்க மாட்டேன். என் வாழ்நாள் முழுவதையும் என் மகனுக்காகவே அர்ப்பணித்தேன். அவனது ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய மகிழ்ச்சியையும் கவனித்துக் கொண்டேன். அவனுக்கு நல்ல கல்வி கற்பித்தேன், அவனுக்கு எதற்கும் குறை வைக்கவில்லை. ஆனால் எனக்கு அவனை மிக அதிகத் தேவைப்பட்ட தருணத்தில் அவன் என்னை வெறும் சுமையாக மட்டுமே கருதினான். என் தனிமையைப் பற்றி அவனுக்கு எந்த கவலையும் இல்லை, என் உடல்நலம் பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை. அவனுக்கு தேவைப்படும்போது மட்டுமே நான் நினைவுக்கு வந்தேன். குழந்தையை பார்த்துக்கொள்ள வேண்டும் என்றால் என்னை அழைப்பான், கடைத்தெரு வேலைகள் என்றால் என் நினைவு வரும். வேலை முடிந்ததும், தந்தையே உங்களை வீட்டிற்கு விட்டுவிட்டு வருகிறேன் என்று மிக அன்பாகச் சொல்லி அனுப்பிவிடுவான். இதை நினைக்கும்போதெல்லாம் என் இதயம் மிகவும் வலிக்கிறது. ஆனால் மீண்டும் ராகுலை நினைக்கும்போது என் முகத்தில் மெல்லிய புன்னகை மலர்கிறது. அவனுக்கும் எனக்கும் எந்த இரத்த உறவும் இல்லை, இருந்தாலும் அவன் தினமும் என் நலம் விசாரிக்கிறான். என் மருந்துகளை கவனிக்கிறான், நேரத்திற்கு உணவு கொடுக்கிறான், என்னுடன் அமர்ந்து பேசுகிறான், என்னை சிரிக்க வைக்க முயற்சி செய்கிறான், என்னை ஒருபோதும் தனிமையாக உணரவிடமாட்டான். உறவுகள் பிறப்பால் மட்டும் உருவாவதில்லை என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டேன். சில நேரங்களில் இறைவன் நம் வாழ்க்கையில் எந்த சுயநலமும் இல்லாத சிலரை அனுப்பி நம்முடையவர்களாக்குகிறான். நான் பெருமூச்சு விட்டு வானத்தை பார்த்தபடி, இறைவா, ராகுல் போன்ற ஒரு பையனை என் மகனாக நீ கொடுத்திருந்தால் இன்று நான் இவ்வளவு தனிமையாக இருந்திருக்க மாட்டேன். என் வாழ்க்கையே வேறாக இருந்திருக்கும் என்று மெதுவாக கூறினேன். ஆனால் அடுத்த நொடியே எனக்கே நான் சமாதானம் சொல்லிக்கொண்டேன், இப்போது இருப்பதுதான் நிஜம் என்று. மீண்டும் மீண்டும் பழைய துயரங்களை நினைத்து என் மனதை காயப்படுத்திக் கொள்வதால் எந்த மாற்றமும் ஏற்படப் போவதில்லை. நான் இப்போது இப்படியே வாழப் பழகிக் கொள்ள வேண்டும். எப்படியும் ராகுல் எனக்கு மகனுக்கு குறைந்தவன் அல்ல. என் சொந்த மகன் எனக்கு சொந்தமில்லாமல் போனால் என்ன? இறைவன் வேறொருவரின் மகனை எனக்காக அனுப்பியிருக்கிறார். இந்த எண்ணம் என் மனதிற்கு சற்றே நிம்மதியை தந்தது. காலம் மெல்ல நகர்ந்தது. சுமார் 2-3 நாட்களுக்குப் பிறகு ஒரு காலை வேளை. நான் என் வீட்டின் வெளியே அமர்ந்து வெயில் காய்ந்து கொண்டிருந்தேன். அப்போது ராகுல் தூரத்தில் வருவதைக் கண்டேன். இன்று அவன் முகத்தில் ஒரு தனி மகிழ்ச்சி தெரிந்தது. அவன் கையில் ஒரு பெரிய இனிப்பு பெட்டி இருந்தது. வேகமாக என்னருகே வந்தவன் புன்னகையுடன், மாமா, முதலில் இனிப்பு சாப்பிட்டு வாயை இனிப்பாக்குங்கள் என்றான். ஆச்சரியத்துடன், என்ன மகனே, இன்று இவ்வளவு மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் என்று கேட்டேன். அவன் உடனே இனிப்புப் பெட்டியைத் திறந்து என் கையில் ஒரு லட்டுவை வைத்துவிட்டு, மாமா, உங்கள் ஆசீர்வாதத்தாலும் இறைவனின் அருளாலும் நான் என் பால் பண்ணையை டெய்ரி ஃபார்ம் தொடங்கிவிட்டேன். இறைவனின் கருணையால் தொடக்கமே மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது. முதல் நாளிலேயே எதிர்பார்த்ததை விட பால் விற்பனை அதிகமாக இருந்தது. கிராமத்து மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், சுற்றியுள்ள கடைக்காரர்களும் என்னிடம் பால் வாங்குவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்றான். அவன் கண்களில் மகிழ்ச்சி தெளிவாக தெரிந்தது. அவன் சொன்னதைக் கேட்டு என் இதயமும் மகிழ்ந்தது. புன்னகையுடன் இனிப்பைச் சாப்பிட்டு, இறைவன் உனக்கு எப்போதும் இதேபோல் முன்னேற்றத்தை தரட்டும் மகனே, உழைப்பவர்களுக்கு இறைவன் என்றும் துணையாக இருப்பார் என்றேன். ராகுல் உணர்ச்சிவசப்பட்டு, மாமா, அன்று நீங்கள் என்மீது நம்பிக்கை வைத்து எனக்கு உதவவில்லை என்றால் நான் இன்றும் வேலை தேடி அலைந்து கொண்டிருப்பேன். நீங்கள் பணத்தை மட்டும் கொடுக்கவில்லை, என் வாழ்க்கையை உருவாக்க ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர்கள்.
உங்கள் நன்றியை நான் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் என்றான். நான் உடனே அவன் பேச்சைத் தடுத்து, மகனே, உன்னிடம் முன்பும் சொன்னேன், இப்போதும் சொல்கிறேன், இதில் நன்றி கடமை என்று எதுவும் இல்லை. என் நம்பிக்கையை நீ மெய்ப்பித்திருக்கிறாய் என்பதுதான் எனக்கு மகிழ்ச்சி என்றேன். ராகுல் மீண்டும், மாமா, என் தொழில் இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததும் முதலில் உங்கள் முழு பணத்தையும் திருப்பித் தந்துவிடுவேன். ஒவ்வொரு பைசாவையும் திருப்பித் தருகிறேன் என்றான். அவன் சொன்னதைக் கேட்டு நான் மென்மையாகச் சிரித்து அவன் தோள் மீது கையை வைத்து, அரே பைத்தியமே, இவ்வளவு அவசரம் எதற்கு? தொழில் தொடங்கி சில நாட்கள்தானே ஆகிறது. இப்போதே பணத்தை திருப்பித் தருவதைப் பற்றி கவலைப்படாதே. முதலில் உன் தொழிலை நன்கு நிலைநிறுத்து, அதை வளர்த்து உன் உழைப்பில் கவனம் செலுத்து. உன் சகோதரிகளின் எதிர்காலத்தைப் பற்றிச் சிந்தி. உன் தொழில் முழுமையாக சீரானதும் கையில் போதிய பணம் வந்ததும் பொறுமையாக திருப்பித்தா. எனக்கு எந்த அவசரமும் இல்லை. எனக்கு உண்ணவும் உடுக்கவும் எந்த குறையும் இல்லை என்றேன். ஆனால் நீ இப்போதே பணத்தை திருப்பித் தர அவசரப்பட்டால் அது உன் தொழிலை பாதிக்கும். அதை நான் ஒருபோதும் விரும்பவில்லை. ராகுல் என் பேச்சைக் கேட்டு உணர்ச்சிவசப்பட்டான். அவன், மாமா, உண்மையை சொல்லப்போனால் என் தந்தையின் அன்பிற்கு நான் எப்போதும் ஏங்கியிருக்கிறேன். ஆனால் இன்று இறைவன் அந்த குறையை நீக்கிவிட்டதாக உணர்கிறேன் என்றான். நான் புன்னகையுடன் அவன் தலையை வருடி, எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. என் வாழ்வின் இந்த தனிமையில் உன்னை அனுப்பி இறைவன் எனக்கு பெரிய வரம் கொடுத்திருக்கிறார். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அதுவே என் பிரார்த்தனை என்றேன். ராகுல் குனிந்து என் கால்களைத் தொட்டு வணங்கினான். பிறகு சிறிது நேரம் என்னருகே அமர்ந்திருந்தான். நாங்கள் இருவரும் அந்த பால் பண்ணையைப் பற்றி பேசினோம். அவன் எத்தனை எருமை மாடுகளை வாங்கினான், எப்படி அதிகாலை 4 மணிக்கே எழுந்து வேலையைத் தொடங்குகிறான், எப்படி தன் தொழிலை வளர்த்து தன் சகோதரிகள் இருவருக்கும் நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைக்க விரும்புகிறான் என்பதைப் பற்றிச் சொன்னான். அவனது உழைப்பையும் கனவுகளையும் கேட்டு அவன் மீதான என் மரியாதை இன்னும் அதிகமானது. அன்றைய தினம்தான் இறைவன் ராகுலை ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காகவே என் வாழ்க்கையில் அனுப்பியிருக்கிறான் என்பதை முதன்முதலாக உணர்ந்தேன். நாட்கள் அப்படியே ஓடிக்கொண்டிருந்தன. நாட்கள் எப்போது மாதங்களாக மாறின என்று எனக்கே தெரியவில்லை. காலம் அதன் வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. ஆனால் இந்த முழு காலத்திலும் என் மகன் ராஜிடமிருந்து ஒரு ஃபோன் அழைப்பு கூட வரவில்லை. நானும் அவனை அழைக்க முயற்சி செய்யவில்லை. ஆரம்பத்தில் தினமும் போனை எடுத்து அவன் அழைத்திருப்பானா என்று பார்ப்பேன். அவனுக்கு தன் வயதான தந்தை நினைவு வந்திருக்குமா என்று ஏங்குவேன். ஆனால் மெல்ல மெல்ல அந்த நம்பிக்கையையும் கைவிட்டுவிட்டேன். உண்மையைச் சொல்லப்போனால் இப்போது அதைப்பற்றி எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. யாருக்கு என்னை தேவை என்று தோன்றவில்லையோ அவருக்காக மீண்டும் மீண்டும் என் இதயத்தை நொறுக்கிக் கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை என் மனதிற்கு புரிய வைத்துவிட்டேன். இப்போது நான் என் தனிமையுடன் நண்பனாக ஆகிவிட்டேன். ஆனால் என் தனிமையை முற்றிலும் போக்கவே இறைவன் ராகுலை என் வாழ்க்கையில் அனுப்பியிருக்கிறான். இப்போது ராகுல் கிட்டத்தட்ட தினமும் என் வீட்டிற்கு வருவான். சில சமயம் அதிகாலையில் வந்து என்னை நடைப்பயிற்சிக்கு அழைத்துச் செல்வான். சில சமயம் மாலையில் என்னுடன் அமர்ந்து தேநீர் குடிப்பான். என் நலம் விசாரிக்காமல் அவனுக்கு தூக்கம் வராது என்பது வழக்கமாகிவிட்டது. அவனது தாயாரும் அடிக்கடி எனக்காக வீட்டிலேயே சமைத்து தாஜா உணவை அனுப்பி வைப்பார். ராகுல் தன் கைகளாலேயே உணவை என் முன் வைத்து, மாமா, முதலில் சாப்பிடுங்கள், மற்ற பேச்சுகளைப் பிறகு பேசிக்கொள்ளலாம் என்பான். பலமுறை, மகனே, நானே சமைத்துக் கொள்வேன், உனக்கு ஏன் தினமும் இந்தச் சிரமம் என்று மறுப்பேன். ஆனால் அவன் புன்னகையுடன், மாமா, நீங்கள் என்னை உங்கள் மகனாகக் கருதினால் இப்படிச் சொல்லாதீர்கள். உங்களுக்கு சேவை செய்வதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன் என்பான். அவன் சொன்னதைக் கேட்டு என் இதயம் நெகிழ்ந்தது. இப்போது என் வாழ்க்கையில் ஒரு விதி உருவானது. காலையில் ராகுலுடன் நடைப்பயிற்சிக்குச் செல்வது, பகலில் சிறிது ஓய்வெடுப்பது, மாலையில் அவனுடன் அமர்ந்து பேசுவது, இரவில் நிம்மதியாக உறங்குவது. இப்போது எனக்கு முன்னால் இருந்தது போல தனிமை தெரிவதில்லை. ஏனென்றால் நான் ஒரு முறை ராகுலை அழைத்தால் போதும், அவன் ஓடி வந்து விடுவான் என்று எனக்குத் தெரியும். ஒரு நாள் காலை ராகுல் எப்போதும் போல என் வீட்டிற்கு வந்தான். ஆனால் இன்று அவன் முகத்தில் ஒரு தனி பிரகாசம் இருந்தது. ஏதோ பெரிய மகிழ்ச்சியான செய்தி நடந்ததைப் போல அவன் கண்களில் மகிழ்ச்சி தெரிந்தது. அவன் வந்ததும் என் கால்களைத் தொட்டு வணங்கி புன்னகையுடன், மாமா, இன்று உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியைச் சொல்ல வந்திருக்கிறேன் என்றான். நானும் புன்னகையுடன், என்ன விஷயம் மகனே? இன்று மிக மகிழ்ச்சியாகத் தெரிகிறாயே என்று கேட்டேன். அவன் மகிழ்ச்சியுடன், மாமா, என் அக்காவிற்கு திருமணம் நிச்சயாகிவிட்டது. அடுத்த மாதம் திருமணம் என்றான். அவன் சொன்னதைக் கேட்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவனை உடனே அணைத்துக்கொண்டு, இறைவனுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும் மகனே, உன் உழைப்பு பலன் தருகிறது. இப்போது உன் ஒரு பொறுப்பு நிறைவேறப் போகிறது என்றேன். ராகுலின் கண்கள் மகிழ்ச்சியில் நிறைந்தன. பிறகு அவன் மெதுவாக,
மாமா, உங்களிடம் இன்னும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் என்றான். நான், சொல்லு மகனே என்றேன். அவன் சற்று தயக்கத்துடன், என் தந்தை இப்போது உயிரோடு இல்லை. கடந்த பல மாதங்களாக நீங்கள் என்னை உங்கள் மகன் போல அன்போடு கவனித்துக் கொண்டீர்கள். என் இன்பத் துன்பங்களில் துணையாக நின்றீர்கள். அதனால் என் அக்காவின் திருமணத்தில் கன்னிகாதானத்தை உங்கள் கையாலேயே செய்ய வேண்டும் என்பது என் விருப்பம். ஏனென்றால் எனக்கு நீங்கள் என் தந்தையைப் போன்றவர் என்றான். அவன் சொன்னதைக் கேட்டதும் என் கண்கள் கலங்கின. சில நொடிகள் நான் அவனை பார்த்தபடியே நின்றேன். என் தொண்டையில் வார்த்தைகளே வரவில்லை. யாராவது எனக்கு இவ்வளவு மரியாதை கொடுப்பார்கள் என்று கனவில் கூட நான் நினைத்ததில்லை. நான் நடுங்கும் கைகளால் அவன் தலையை வருடி, மகனே, இன்று நீ எனக்கு உலகின் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்துவிட்டாய். நான் இதற்கு தகுதியானவன் என்று நீ உண்மையாகவே கருதினால் இந்த பாக்கியத்தை நான் நிச்சயம் செய்வேன் என்றேன். ராகுல் புன்னகைத்து, மாமா, இப்போது நீங்கள் என் வீட்டிற்கு வரவேண்டும். நீங்கள் அனைவரையும் சந்திக்க வேண்டும், திருமண ஏற்பாடுகளையும் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றான். நான் அவனுடன் அவன் வீட்டிற்குச் சென்றேன். நான் அங்கு சென்றதும் அவன் தாயார் மிகுந்த மரியாதையுடன் என்னை வரவேற்று, ஐயா, ராகுல் தினமும் உங்களைப் பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறான். இப்போது நீங்களும் எங்கள் குடும்பத்தில் ஒருவராகவே ஆகிவிட்டீர்கள் என்றார். அவர்கள் சொன்னதைக் கேட்டு எனக்கு மிகவும் நெருக்கமான உணர்வு ஏற்பட்டது. சிறிது நேரத்திற்குப் பிறகு ராகுல் தன் இரு தங்கைகளையும் என்னிடம் அழைத்து வந்தான். இருவரும் மிகவும் பண்பான, அன்பான பெண்கள். அவர்கள் வந்ததும் என் கால்களைத் தொட்டு வணங்கி, மாமா வணக்கம். நீங்கள் எங்கள் வீட்டிற்கு முதல் முறை வந்திருக்கிறீர்கள். இன்று நாங்கள் உங்களை போக விடமாட்டோம். முதலில் எங்களுடன் சாப்பிட்டுவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று புன்னகையுடன் சொன்னார்கள். அவர்கள் சொன்னதைக் கேட்டு நான் புன்னகைத்தேன். அந்த இரு சகோதரிகளும் என்னை உண்மையிலேயே தங்கள் பெரியப்பாவாகவே கருதினார்கள். ஒருவர் எனக்கு தண்ணீர் கொண்டு வந்தார், மற்றொருவர் தேநீர் தயாரித்துக் கொண்டு வந்தார். ஒருவர், பெரியப்பா, உங்களுக்கு இனிப்பு பிடிக்குமா அல்லது காரமா என்று கேட்டுக்கொண்டிருந்தார். இன்னொருவர், பெரியப்பா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கள் என்று அன்போடு வற்புறுத்திக் கொண்டிருந்தார். நான் ஏதோ அந்நியர் வீட்டில் இல்லை, என் சொந்த குடும்பத்தில்தான் அமர்ந்திருக்கிறேன் என்று உணர்ந்தேன். இவ்வளவு நெருக்கமான உணர்வை நான் நீண்ட காலத்திற்குப் பிறகு உணர்ந்தேன். பிறகு மெல்ல மெல்ல திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. வீடு முழுவதும் மகிழ்ச்சியான சூழல் நிலவியது. எல்லா இடங்களிலும் சிரிப்பொலி கேட்டது. சிலர் துணி வாங்கச் சென்றனர், சிலர் நகைகளைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர், சிலர் விருந்தினர் பட்டியலை தயாரித்துக் கொண்டிருந்தனர். ராகுல் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் என்னிடம் கேட்டு, பெரியப்பா, நீங்கள் சொல்வது போலத்தான் நடக்கும் என்றான். திருமண நாளும் வந்தது. வீடு முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. முற்றத்தில் அழகான மணமேடை அமைக்கப்பட்டிருந்தது. உறவினர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. மேளங்கள் முழங்கின, எங்கும் மகிழ்ச்சி பொங்கியது. நானும் புதிய ஆடைகளை அணிந்து தயாரானேன். பண்டிதர் கன்னிகாதானத்திற்காக பெண்ணின் தந்தையை அழைத்தபோது ராகுல் அனைவர் முன்னிலையிலும் என் கையைப் பிடித்து, பண்டிதரே, இன்று என் அக்காவின் கன்னிகாதானத்தை என் பெரியப்பாதான் செய்வார். ஏனென்றால் என் தந்தையே இவர்தான் என்றான். அவன் சொன்னதைக் கேட்டு அங்கு இருந்த பலரின் கண்களும் கலங்கின. நான் மெல்ல மணமேடைக்குச் சென்று நடுங்கும் கைகளால் ராகுலின் அக்காவின் கன்னிகாதானத்தை செய்தேன். அந்த நொடியில் என் வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய வெறுமையை இறைவன் நிரப்பிவிட்டதாக உணர்ந்தேன். என் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. ஆனால் இன்று அவை துயரத்தின் கண்ணீர் அல்ல, மாறாக பெருமிதத்தின் கண்ணீர். திருமணம் சிறப்பாக முடிந்தது. அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். மணமக்களும் என் ஆசியைப் பெற்றனர். ராகுலின் அக்கா என் கால்களைத் தொட்டு, பெரியப்பா இல்லை, இனி நீங்கள் எனக்கு தந்தை போன்றவர். உங்கள் ஆசீர்வாதம் எப்போதும் என்னுடன் இருக்க வேண்டும் என்றாள். அவள் சொன்னதைக் கேட்டு அவளை மனதார வாழ்த்தினேன். இரத்த உறவுகள் முறிந்து போகலாம், ஆனால் இதயத்தால் உருவான உறவுகள் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கும் என்பதை அன்று முதன்முதலாக உணர்ந்தேன். அன்று இரவு வீட்டிற்கு திரும்பியபோது என் முகத்தில் பல ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு உண்மையான புன்னகை மலர்ந்திருந்தது. இப்போது ராகுலின் அக்காவுக்கு திருமணமாகிவிட்டது. வீட்டிற்குள் ராகுலும் அவனது தங்கையும் மட்டுமே இருந்தனர். ஆனாலும் அவர்களின் வீட்டிலும் மகிழ்ச்சி குறையவில்லை. ராகுல் இன்றும் தினமும் என் வீட்டிற்கு வருவான். சில சமயம் காலை தேநீருடன் வருவான், சில சமயம் மாலையில் என்னுடன் அமர்ந்து மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருப்பான். அவன் உண்மையிலேயே என் மகன் என்று எனக்கு தோன்ற ஆரம்பித்தது. ஒரு நாள் அவன் வழக்கம்போல என் வீட்டிற்கு வந்தான். ஆனால் இன்று அவன் முகத்தில் முன்னெப்போதையும் விட அதிக மகிழ்ச்சி இருந்தது. அவன் கையில் இனிப்பு பெட்டியிருந்தது. முகத்தில் ஒரு பெரிய புன்னகை மலர்ந்திருந்தது. அவன் வந்ததும் என் கால்களைத் தொட்டு வணங்கி, பெரியப்பா, இன்று உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய நற்செய்தியைச் சொல்ல வந்திருக்கிறேன் என்றான். நான் புன்னகையுடன், என்ன விஷயம் மகனே? இன்று மிக மகிழ்ச்சியாகத் தெரிகிறாயே
என்று கேட்டேன். அதற்கு அவன், பெரியப்பா, உங்கள் ஆசீர்வாதத்தாலும் இறைவனின் அருளாலும் என் பால் பண்ணை டெய்ரி ஃபார்ம் இப்போது மிக நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தொடக்கத்தில் வேலை நடக்குமா என்று பயமாக இருந்தது. ஆனால் இப்போது ஒவ்வொரு மாதமும் நல்ல லாபம் கிடைக்கிறது. சுற்றியுள்ள பல கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் எங்கள் பால் சென்று கொண்டிருக்கிறது. மேலும் சில பசுக்களையும் எருமைகளையும் வாங்கியிருக்கிறேன். இப்போது என்னுடன் பலர் வேலை செய்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் நீங்கள்தான். அன்று நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு உதவவில்லை என்றால் நான் என் தொழிலை தொடங்கியிருக்கவே முடியாது என்றான். அவன் சொன்னதைக் கேட்டு என் முகத்திலும் புன்னகை மலர்ந்தது. அவனது வெற்றி என் வெற்றியாகவே எனக்கு தோன்றியது. அவன் தலையில் அன்புடன் கை வைத்து, மகனே, உன் மீது எனக்கு தொடக்கத்திலிருந்தே நம்பிக்கை இருந்தது. நீ உழைப்பாளி, ஒருநாள் நிச்சயம் முன்னேறுவாய் என்று எனக்கு தெரியும். உழைப்பவன் ஒருபோதும் தோற்பதில்லை என்றேன். என் பேச்சைக் கேட்டு அவன் உணர்ச்சிவசப்பட்டான். பிறகு தன் சட்டைப் பையிலிருந்து ஒரு உரையை எடுத்து என் முன் வைத்து, பெரியப்பா, இதில் உங்கள் 1,00,000 ரூபாய் இருக்கிறது. இப்போது என் தொழில் நன்றாக நடக்கிறது. அதனால் உங்கள் பணத்தை திருப்பித் தர வந்தேன். இது உங்கள் உரிமை, தயவு செய்து இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்றான். நான் அந்த உரையை பார்த்துவிட்டு அவனிடம் புன்னகையுடன், வேண்டாம் மகனே, நான் இந்த பணத்தை வாங்க மாட்டேன் என்றேன். அவன் ஆச்சரியத்துடன், ஏன் பெரியப்பா, இது உங்கள் பணம்தானே என்று கேட்டான். நான், மகனே, நான் உனக்கு இந்த பணத்தை கொடுத்தபோது எந்த ஒப்பந்தமும் செய்யவில்லை. ஒரு மகனுக்குத்தான் நான் உதவினேன். இன்று உன் தொழில் நன்றாக நடப்பதைக் கண்டு எனக்கு அதைவிட மகிழ்ச்சி என்ன இருக்க முடியும்? இந்த பணம் இப்போது உனக்குத்தான் அதிக தேவைப்படும். உன் தொழிலை இன்னும் பெரிதாக வளர்த்துக்கொள். உன் தங்கையை நன்றாக பார்த்துக்கொள். அவள் எதிர்காலத்தை உருவாக்கு. எனக்கு அதுவே மிகப்பெரிய மகிழ்ச்சி என்றேன். ராகுல் மீண்டும் மீண்டும், இல்லை பெரியப்பா, அப்படிச் சொல்லாதீர்கள். இது உங்கள் உரிமை என்று சொன்னான். ஆனால் நான் அவன் பேச்சை எதையும் கேட்காமல், உண்மையாகவே நீ என்னை உன் தந்தையாக கருதினால் என் பேச்சைக் கேட்டு இந்த பணத்தை உன்னிடமே வைத்துக்கொள் என்றேன். அவன் என்னை நோக்கினான். அவன் கண்கள் கலங்கின. பிறகு மெதுவாக, பெரியப்பா, நீங்கள் உண்மையிலேயே பெரிய உள்ளம் கொண்டவர். உங்கள் துணையைப் பெற்றது என் பாக்கியம் என்றான். நான் புன்னகையுடன், மகனே, உன்னைப் போன்ற ஒரு மகன் கிடைத்தது என் பாக்கியம் என்றேன். இதன் பிறகு நான் அடிக்கடி ராகுலின் வீட்டிற்குச் செல்லத் தொடங்கினேன். அவனது தங்கையும் என்னை மிகவும் மரியாதையுடன் நடத்தினாள். நான் அவர்கள் வீட்டிற்குச் சென்றபோதெல்லாம் அவள் உடனே தேநீர் தயாரித்து வந்து, பெரியப்பா, நீங்கள் உட்காருங்கள், நான் இப்போதே உணவு பரிமாறுகிறேன் என்று அன்போடு சொல்வாள். அங்கு எனக்கு கிடைத்த அன்பில் என் கவலைகள் அனைத்தையும் மறந்துவிடுவேன். ஒரு நாள் மாலை வேளையில் ராகுல் என்னிடம் வந்தான். அவன் முகத்தில் மீண்டும் அதே மகிழ்ச்சி. வந்தவுடன், பெரியப்பா, இன்று உங்களுக்கு இன்னும் ஒரு நற்செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன் என்றான். நான் சிரித்துக்கொண்டே, இன்று மீண்டும் என்ன நல்ல விஷயம் நடந்தது என்று கேட்டேன். அவன், பெரியப்பா, நான் நகரத்தில் ஒரு பெரிய வீடு வாங்கியிருக்கிறேன். இப்போது எங்கள் தொழில் மிகவும் வளர்ந்துவிட்டதால் தினமும் நகரத்திற்குப் போய் வருவது கடினமாக இருக்கிறது. அதனால் அங்கேயே ஒரு நல்ல வீடு வாங்கிவிட்டேன் என்றான். அவன் சொன்னதைக் கேட்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப நல்லது மகனே, உழைப்பின் பலன் கிடைக்கிறது என்றேன். உடனே அவன் என்னை உற்றுப் பார்த்து, பெரியப்பா, உங்களிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் மறுக்கக்கூடாது என்றான். நான், முதலில் விஷயம் என்னவென்று சொல் என்றேன். அவன் என் கையை பிடித்துக்கொண்டு, பெரியப்பா, நீங்களும் எங்களுடன் அந்த வீட்டிற்கு வந்து தங்கிவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களை இந்த கிராமத்தில் தனியாக விட்டுவிட்டு என்னால் வர முடியாது என்றான். அவன் சொன்னதைக் கேட்டதும் நான் சில நொடிகள் அமைதியாகிவிட்டேன். என் மகன் நகரத்திற்குச் செல்லும்போது என்னை இந்த வீட்டிலேயே தனியாக விட்டுவிட்டுச் சென்ற அந்த நாள் என் கண்முன் வந்து சென்றது. அவன் ஒருமுறை கூட, அப்பா, நீங்களும் எங்களுடன் வாருங்கள் என்று அழைக்கவில்லை. ஆனால் இன்று இரத்த உறவு இல்லாத இந்த மகன் என்னை தன்னுடன் அழைத்துச் செல்ல அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறான். என் கண்கள் கலங்கின. நான் மெதுவாக, வேண்டாம் மகனே, நான் இங்கேயே நலமாக இருக்கிறேன். என் வாழ்க்கை முழுவதும் இந்த வீட்டில்தான் கழிந்தது. இப்போது நான் எங்கும் வரமாட்டேன் என்றேன். ராகுல் உடனே என் கையைப் பிடித்து, நிச்சயமாக இல்லை பெரியப்பா, உங்களை இங்கே தனியாக விட முடியாது. நீங்கள் எனக்கு தந்தையின் அன்பை கொடுத்தீர்கள், இப்போது என் முறை. நான் மாலை வேலை முடிந்து வீட்டிற்கு வரும்போது நீங்கள் வாசலில் அமர்ந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் தங்கையின் தலைமீது தந்தையின் நிழல் எப்போதும் இருக்க வேண்டும் என்றும், என் தந்தை என்னுடன் இருக்கிறார் என்பதை நான் தினமும் உணர வேண்டும் என்றும் விரும்புகிறேன். உங்களை இங்கே விட்டுவிட்டுச் சென்றால் எனக்கு ஒருபோதும் நிம்மதி கிடைக்காது என்றான். அவன் சொன்னதைக் கேட்டு என் இதயம் நெகிழ்ந்தது.
அவனது கண்களில் இருந்த உண்மையை என்னால் காண முடிந்தது. அதில் எந்த பேராசையும் இல்லை, அன்பும் நெருக்கமும் மட்டுமே இருந்தது. நான் மெதுவாக, மகனே, உன் விருப்பம் இதுதான் என்றால் நான் உங்களுடன் வருகிறேன் என்றேன். என் பேச்சைக் கேட்டதும் அவன் முகம் மலர்ந்தது. அவன் சற்றும் தாமதிக்காமல் வீட்டிற்குள் சென்று என் சாமான்களை அடுக்கத் தொடங்கினான். வேண்டாம் மகனே, நானே எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஆனால் அவன் சிரித்துக்கொண்டு, இல்லை பெரியப்பா, இது உங்கள் வேலை அல்ல, என்னுடையது என்றான். சிறிது நேரத்திலேயே அவன் என் உடைகளையும் தேவையான பொருட்களையும் அன்புடன் பேக் செய்தான். பிறகு வீட்டின் கதவை பூட்டினான். என் கையை பிடித்துக்கொண்டு, வாருங்கள் பெரியப்பா, அந்த வீடு அல்ல, நம்முடைய புதிய வீடு உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறது என்றான். நான் அவனுடன் காரில் அமர்ந்தேன். இரத்தத்தால் அல்ல, இதயத்தால்தான் இறைவன் உறவுகளை உருவாக்குகிறான் என்று நினைத்துக்கொண்டே பயணம் செய்தேன். என் சொந்த மகன் என்னை தனியாக விட்டுச் சென்றிருந்தான். ஆனால் ராகுல் என்னை ஒரு நாளும் தனிமையாக உணரவிடவில்லை. அன்று என் பழைய வீட்டிலிருந்து விடைபெற்று ராகுலுடன் நகரிலிருந்த அவனது புதிய வீட்டிற்கு புறப்பட்டேன். அங்கே எனக்கு ஒரு வசிப்பிடம் மட்டுமல்ல, ஒரு புதிய குடும்பமே கிடைக்கப் போகிறது என்பது எனக்கு தெரியும். இப்போது நானும் ராகுலும் அவனது தங்கையும் மூவரும் அந்த புதிய நகரத்து வீட்டில் ஒன்றாக வசிக்கத் தொடங்கினோம். அந்த வீடு மிகவும் பெரியதாகவும் விசாலமாகவும் இருந்தது. எல்லா பக்கமும் அன்பே நிறைந்திருந்தது. எல்லாவற்றையும் விட முக்கியமான விஷயம் என்னவென்றால், அந்த வீட்டில் எனக்கு தனிமையே உணரவில்லை. ராகுலும் அவனது தங்கையும் என்னை அவ்வளவு நன்றாக கவனித்துக் கொண்டார்கள். பல சமயம் எனக்கு தோன்றும், கடந்த பிறவியில் இவர்களுடன் எனக்கு ஏதோ ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்திருக்குமோ என்று. நாங்கள் மூவரும் காலையில் அதிகாலையிலேயே எழுவோம். ராகுலும் நானும் தினமும் நடைப்பயிற்சிக்குச் செல்வோம். வழியெங்கும் பல விஷயங்களை பேசிக்கொண்டே வருவோம். பழைய நாட்களைப் பற்றி நினைவு கூர்வோம் அல்லது அவனது வேலையைப் பற்றி பேசுவோம். நடைப்பயிற்சி முடிந்து வரும்போது அவனது தங்கை எங்களுக்காக சுடச்சுட காலை உணவை தயார் செய்து வைத்திருப்பாள். நாங்கள் மூவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு கேலி கிண்டல் செய்து மகிழ்வோம். பிறகு ராகுல் தன் பால் பண்ணை வேலைக்குச் சென்று விடுவான். அவனது தங்கையும் தன் வேலைகளில் ஈடுபடுவாள். நானும் வீட்டில் நிம்மதியாக நேரத்தை செலவிடுவேன். என் வாழ்க்கை முன்பு இருந்ததை விட முற்றிலும் மாறிவிட்டது. முன்பு ஒவ்வொரு நாளும் தனிமையில் கழிந்தது, இப்போது ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியில் நிறைந்து காணப்பட்டது. இறைவன் தாமதமாக இருந்தாலும் எனக்கு ஒரு புதிய குடும்பத்தை தந்துவிட்டான் என்று நான் உணர்ந்தேன். பல மாதங்கள் இப்படியே மகிழ்ச்சியாக கடந்தன. ஒரு நாள் மதியம் திடீரென என் போன் ஒலித்தது. எடுத்துப் பார்த்தபோது மறுமுனையில் என் மகன் ராஜின் குரல் கேட்டது. அவன் மெதுவாக, தந்தையே, எப்படி இருக்கிறீர்கள் என்றான். நான் அமைதியான குரலில், நான் நலமாக இருக்கிறேன் மகனே, நீ எப்படி இருக்கிறாய்? இவ்வளவு நாட்களுக்குப் பிறகு எப்படி என்னை நினைவு வந்திருக்கிறது என்றேன். அவன் சிறிது மௌனமாக இருந்துவிட்டு, தந்தையே, நான் உங்களை வந்து பார்க்க விரும்புகிறேன். உங்களிடம் மிக முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றான். நான், சரி மகனே, எப்போது தோன்றுகிறதோ அப்போது வா என்றேன். போனை வைத்த பிறகு, இத்தனை மாதங்களுக்குப் பிறகு அவனுக்கு எப்படி என் நினைவு வந்தது என்று சில நேரம் யோசித்தேன். ஆனால் நான் அதை அதிகம் பொருட்படுத்தவில்லை. அடுத்த நாள் காலை எப்போதும் போல ராகுலுடன் நடைப்பயிற்சி முடிந்து வீட்டிற்கு திரும்பியபோது கதவு மணி ஒலித்தது. ராகுல் சென்று கதவை திறந்தபோது முன்னால் என் மகன் ராஜ், என் மருமகள் பிரியா மற்றும் என் குட்டிப்பேரன் நின்றிருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் நான் சில நொடிகள் அதிர்ந்து நின்றேன். இந்த வீட்டின் முகவரி அவர்களுக்கு எப்படி தெரிந்தது? ஏன் திடீரென இங்கே வந்திருக்கிறார்கள் என்ற கேள்விகள் என் மனதில் எழுந்தன. ராகுல் எதையும் கேட்காமல் மிகுந்த மரியாதையுடன் அவர்களை உள்ளே அழைத்து தண்ணீர் கொடுத்து அமரச் சொன்னான். வீட்டில் சிறிது நேரம் நிசப்தம் நிலவியது. பிறகு என் மகன் மெதுவாக என்னிடம் வந்து என் காலடியில் அமர்ந்தான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவன் என் கையை பிடித்துக்கொண்டு, தந்தையே, என்னை மன்னித்து விடுங்கள். என்னிடம் மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டது. உங்கள் அருமையை நான் ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை. என் தேவைக்காக மட்டுமே உங்களை நாடினேன். எனக்கு தேவைப்படும்போது மட்டும் உங்களை அழைத்துவிட்டு வேலை முடிந்ததும் திருப்பி அனுப்பிவிட்டேன். நான் மிகவும் சுயநலக்காரனாக மாறிவிட்டேன். ஒரு தந்தையின் இதயம் எவ்வளவு பெரியது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றான். நான் அமைதியாக அவன் சொன்னதை கேட்டேன். அவன் தொடர்ந்து, தந்தையே, நான் வேலை செய்த நிறுவனத்தில் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு புதிய இளைஞன் சேர்ந்தான். அவன் மிகவும் கடின உழைப்பாளி. மெல்ல மெல்ல அனைவரின் நம்பிக்கையையும் பெற்று என்னை வேலையை விட்டு நீக்க வைத்துவிட்டு என் இடத்தை பிடித்துக் கொண்டான். நிறுவனம் எனக்கு வழங்கியிருந்த பிளாட்டையும் திரும்பப் பெற்றுக்கொண்டார்கள். இப்போது என்னிடம் வேலையும் இல்லை, வசிப்பதற்கு வீடும் இல்லை. என் தவறுகளுக்கான தண்டனைதான் இது என்று இப்போது புரிகிறது.
நான் உங்கள் மனதை வருத்தியதால் இறைவன் என் தவறை எனக்கு உணர்த்திவிட்டார். தந்தையே, முடிவென்றால் என்னை மன்னித்து விடுங்கள். மீண்டும் நம் பழைய வீட்டிற்கே வந்துவிடுங்கள். நாம் ஒன்றாக வாழலாம். இந்த முறை நான் உங்களை ஒருபோதும் தனிமையாக விடமாட்டேன் என்றான். அவன் சொன்னதைக் கேட்டு என் இதயம் வலித்தது, அதே சமயம் உருகியது. நான் அவன் தலையை வருடி, மகனே, நீ என்னை விட்டுச் சென்ற அன்றே உன்னை நான் மன்னித்து விட்டேன். ஏனென்றால் ஒரு தந்தை தன் பிள்ளைகள் மீது நீண்ட நேரம் கோபமாக இருக்க முடியாது. ஆனால் மன்னிப்பது என்பதற்காக எல்லாம் பழையபடி ஆகிவிடும் என்று அர்த்தமல்ல. இப்போது என் வாழ்க்கை மாறிவிட்டது. இங்கே எனக்கு ஒரு புதிய குடும்பம் கிடைத்துவிட்டது. ராகுலும் அவனது தங்கையும் எனக்கு தேவையான மரியாதையையும் அன்பையும் தந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களை விட்டுவிட்டு எங்கும் வரமாட்டேன். ஆனால் நீ என் மகன், எப்போதும் என் மகனாகவே இருப்பாய் என்றேன். என் பழைய வீட்டின் சாவியை எடுத்து அவன் கையில் கொடுத்து, மகனே, இந்தச் சாவியை வைத்துக்கொள். அந்த வீடு இப்போது உன்னுடையது. அங்கே உன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இரு. என்னை எப்போது தேவையோ நான் உனக்காக எப்போதும் இருப்பேன். ஆனால் நான் இங்கே ராகுலுடன் தான் தங்குவேன் என்றேன். என் மகன் கண்ணீருடன் சாவியை வாங்கிக் கொண்டு என் கால்களைத் தொட்டு வணங்கி, தந்தையே, உங்கள் நிலையை புரிந்து கொள்கிறேன். நீங்கள் என்னை மன்னித்து விட்டதே எனக்கு பெரிய விஷயம் என்றான். பிறகு அவன் தன் மனைவி மற்றும் மகனுடன் அங்கிருந்து சென்றுவிட்டான். அவன் சென்ற பிறகும் என் மனதில் அவன் மீது எந்த கோபமும் இல்லை. அவன் வாழ்க்கை மீண்டும் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனை மட்டுமே இருந்தது. காலம் அதன் வேகத்தில் சென்றது. நாட்கள் மாதங்களாகவும் மாதங்கள் வருடங்களாகவும் மாறின. இப்போது என் மகனும் மருமகளும் என்னை அவ்வப்போது வந்து பார்த்துச் செல்வார்கள். முன்பிருந்தது போல அவர்களிடம் கர்வமில்லை. என்னிடம் மிகவும் அன்பாக பேசுகிறார்கள். ஆனால் நான் ஒருபோதும் அவர்கள் வீட்டிற்குச் சென்று தங்கவில்லை. ஏனென்றால் என் வீட்டையும் என் குடும்பத்தையும் நான் இங்கேயே உருவாக்கிவிட்டேன். ஒரு நாள், இப்போது 4 வயதாகிவிட்ட என் பேரன் தன் அம்மா அப்பாவுடன் என்னை பார்க்க வந்தான். என்னை கண்டதும் அவன் ஓடிவந்து என் மடியில் ஏறிக்கொண்டு அப்பாவித்தனமாக, தாத்தா, நீங்கள் ஏன் எங்களுடன் வசிப்பதில்லை? நான் வீட்டில் உங்கள் புகைப்படத்தை மட்டும்தானே பார்க்கிறேன். தினமும் அம்மா அப்பாவிடம் தாத்தாவை வீட்டிற்கு அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறேன். ஆனால் அவர்கள் தாத்தா வரமாட்டார்கள் என்கிறார்கள். நீங்கள் என்னுடன் வாருங்கள். எனக்கு உங்களுடன் விளையாட வேண்டும் என்றான். அவன் அப்பாவித்தனமான பேச்சைக் கேட்டு என் இதயம் நெகிழ்ந்தது. அவனை என் நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு அவன் தலையை வருடி, மகனே, நான் நிச்சயம் உங்கள் வீட்டிற்கு வருவேன். உன்னை பார்க்கவும் வருவேன். நீ எப்போது என்னை நினைக்கிறாயோ அப்போதெல்லாம் நான் உன்னை தேடி வருவேன் என்றேன். அவன் கண்களில் மகிழ்ச்சி மின்னியது. பிறகு சிறிது நேரம் அவனுடன் அவர்களின் வீட்டிற்குச் சென்றேன். அங்கே அவன் தன் பொம்மைகளைக் காட்டினான், என்னுடன் விளையாடினான். வீடு முழுவதும் என் கையை பிடித்துக்கொண்டு சுற்றினான். அவனை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் என் மகனும் மருமகளும் உண்மையிலேயே மாறிவிட்டார்கள். அவர்கள் என்னை மதித்தார்கள், என் பேச்சை கவனித்தார்கள், தங்கள் கடந்த கால தவறுகளுக்காக வருந்தினார்கள். நான் இப்போது எப்போதாவது அவர்களை பார்க்கச் செல்வேன். அவர்களும் என்னை பார்க்க வருவார்கள். இதற்கிடையில் ராகுலுக்கு ஒரு நல்ல மற்றும் பண்பான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தேன். அவனது மனைவியும் மிகச்சிறந்தவளாக இருந்தாள். அவள் முதல் நாளிலேயே என்னை அப்பா என்று அழைத்து என் கால்களைத் தொட்டு வணங்கினாள். அன்று இறைவன் என் வாழ்க்கையில் இருந்த எல்லா குறைகளையும் நீக்கிவிட்டதாக உணர்ந்தேன். அவளும் என்னை தன் சொந்த தந்தை போல கவனித்துக் கொண்டாள். சரியான நேரத்தில் மருந்து தருவாள், உணவு தருவாள், என்னை ஒருபோதும் தனிமையாக உணர விடமாட்டாள். இன்று என் வாழ்க்கையில் எதற்கும் குறைவில்லை. என் சொந்த மகன் திருந்திவிட்டான், என் பேரனும் என்னை மிகவும் நேசிக்கிறான். ஆனால் நான் இன்றும் ராகுலுடன் அதே வீட்டில்தான் இருக்கிறேன். ஏனென்றால் எந்தவித சுயநலமும் இல்லாமல் என்னை தன் தந்தையாக ஏற்றுக்கொண்டான். என் முதுமை காலத்தின் ஊன்றுகோலாக இருந்து ஒவ்வொரு வயதான பெற்றோரும் எதிர்பார்க்கும் மரியாதையை எனக்குத் தந்தான். வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட உண்மை இதுதான். உறவுகள் இரத்தத்தால் மட்டும் உருவாவதில்லை, அன்பு, மரியாதை மற்றும் நெருக்கத்தால் உருவாகின்றன. இக்கட்டான காலத்தில் தன் தந்தையின் கையை ஒருபோதும் விடாதவனே உண்மையான மகன்.